ரைட். போன கிளாஸோட கண்டினியூட்டி. பரிதிமார் கலைஞர் தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்த இயக்கம், சமூக மாற்றம், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இவங்களாம் பெரியாருக்கெல்லாம் முன்னோடின்னு வச்சுக்கோங்களேன். இவங்களாம் வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி, மதுரை அருகே பிறந்தார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில். பாருங்கள், சாஸ்திரினா பிராமணர் தான். எங்கே படிச்சிருக்காங்க? கிறிஸ்துவ கல்லூரி தான். தமிழின் மீது சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கை அடையாளம் கண்ட தொடக்க கால தமிழ் அறிஞர்களில் ஒருவர். அதனால் தனக்கே பரிதிமார் கலைஞர் என தூய தமிழ் பெயரை சூட்டி கொண்டார். சமஸ்கிருத பேர்களை வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி சமஸ்கிருத பேரை தூக்கிட்டு தமிழ் பேரை வச்சுக்கிறார். அவரே வச்சுக்கிறார், பரிதிமார் கலைஞர். தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்றும், செம்மொழினா நிறைய விஷயம் இருக்குது, ரொம்ப நாள் இருக்கணும், அதே மாதிரி எல்லா சூழலுக்கும் பொருந்தணும். இன்னமும் என்ன பண்ணும், அதாவது இயல், இசை, நாடகம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதில் உள்ள வேற்று மொழியெல்லாம் தூக்கினாலும், வேற்றுமொழி வார்த்தையெல்லாம் தூக்கினாலும் தனியாக நிற்கக்கூடிய தனித்தன்மையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இவர் தான் முதல்ல சொல்கிறார். அது அண்ணாவும் வற்புறுத்தியிருப்பார். கடைசியில் யார் வாங்கி கொடுத்தது செம்மொழி அந்தஸ்து? அப்போ இருந்த கண்மணி போகிற போக்கில் அவங்கள தாயை கேவலப்படுத்துறதும் தாய்மொழியை கேவலப்படுறது கேவலமானது. இந்த கண்மணி ஆமாம் தமிழுக்கு மட்டும் தானே, எல்லா மொழிக்கும் தான் கொடுத்தானுங்க, போங்கடா, அது ஒரு பெரிய விஷயமானு போயிடுச்சு, கேவலப்படுத்துச்சு. அப்பயும் அந்த தொண்டர்கள் இருக்கீங்க, என்னன்னே புரியல எனக்கு. புரிஞ்சிருச்சு என்னது, எனக்கு ஒருத்தனை புரிஞ்சிருச்சுன்னா அவன் என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் நல்லவன், பிடிக்கலண்ணா அவன் என்ன நல்லது செஞ்சாலும் அயோக்கியன். அதான் பகுத்து பார்க்குறதே கிடையாது, பகுத்தறிவே கிடையாது. அதான் இந்த உலகம், அப்படி தான் இருக்குது. சரி, எனவே சென்னை பல்கலைக்கழகம், ஏங்க அங்கே போயிட்டீங்க? தலைவலிக்குது. சரி சரி. எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாதென முதலாக வாதாடியவர். வட்டார மொழின்னு சொல்லாத, இது எங்கள் மொழி அப்படின்ற மாதிரி சொல்கிறார். மேற்கத்திய இலக்கிய மாதிரிகள் மீது இவர் கொண்டிருந்த தாக்கத்தின் விளைவாக 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செஞ்சவர் யார்? பரிதிமார் கலைஞர். அவரோட இயற்பெயர் என்ன? சூரிய நாராயண சாஸ்திரி. அவர் தான் மேற்கத்தியிலிருந்து 14 வரி செய்யுள் முதல்ல அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண. எல்லாம் 2 அடி இருக்கும், 2 வரி, 4 வரி இருக்கும், 8 அடி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி 4 அடி இருக்கும். ஒரு 14 வரி செய்யுள் அப்படின்னு ஒன்று இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். மேலும் இவர் நாவல்களையும் நாடகங்களையும் அதிக எண்ணிக்கையிலான அறிவியல் கட்டுரைகளையும் எழுதினார், நிறைய எழுதியிருக்கார். ஆனால் வருந்தத்தக்க முறையில் 33 வயசுலேயே இறந்துட்டாராம். ஏன்னா அப்போல்லாம் சாதாரணலாம் இப்போ மாதிரி இல்லை, இது இல்லை, சும்மா வயிற்றால போனால் இறந்து போயிடுவாங்க, டீஹைட்ரேட் ஆகி இறந்துருவாங்க. அது சிம்பிள் விஷயம். உடம்புல நீர் சத்து குறைஞ்சி போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. உப்பு சக்கரை இருந்தால் போதும், நீர் சத்து ரெக்கவரி ஆகி நல்லா வந்துடலாம். பார்த்துருப்போம் சயின்ஸில். அந்த இது கூட அப்போ தெரியல, அதனால் நிறைய பேர் இந்த மாதிரி அறிஞர்கள்லாம் இறந்துருக்கும். அதே மாதிரி தான் இவரும். யார்? சீனிவாச ராமன் சின்ன வயசில் தான் இறந்துருப்பார். பாரதியார் சொல்கிறோம்ல, அவரே சின்ன வயசு 40 வயசு தான் இருக்கும், இறந்துருப்பார். அந்த மாதிரி. மறைமலை அடிகள் வருஷத்தை பார்த்துக்கோங்க. தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என்றும், இவர் தான் முதல்ல தூய தமிழ் பெயர் வைக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் இவர் தான் ஆரம்பித்து வைப்பார். அதுக்கப்புறம் பெரியார் அதை கன்டினியூ பண்ணுவாங்க எல்லாருமே. தனித்தமிழ் இயக்கத்தை இப்போ கூட நீங்கள் தூய தமிழில் பேச முடியும் நம்மளால். நீங்கள் சொல்ல வந்த கருத்தை நம்ம தாய்மொழியில் தமிழ் மட்டும் வார்த்தையை மட்டும் வச்சு என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். சரிங்களா? அதான் தனித்தமிழ். எல்லாத்தையும் தூக்கிட்டு சமஸ்கிருதெல்லாம் தூக்கி தமிழ்லேயே பேச ஆரம்பிக்கிறார், கருதப்படுகிறார். சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு ஆகியவற்றுக்கு விளக்கு உரை எழுதியிருக்கார். யார்? மறைமலை அடிகள். தூய தமிழ் இயக்கத்தின் தந்தை யார்? மறைமலை அடிகள். சரியா? பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டுக்கு விளக்கு உரை எழுதியிருக்கார். இவர் இளைஞராக இருந்தபோது சித்தாந்த தீபிகா எனும் பத்திரிகையில் பணிபுரிந்தார். அவர் பணிபுரிந்த பத்திரிகை பேர் என்ன? சித்தாந்த தீபிகா. பின்னர் சென்னை கிறிஸ்தவ கல்லூரி தமிழ் ஆசிரியராக பல ஆண்டுகள். யார்? மறைமலை அடிகள். சித்தாந்த தீபிகாவில் பணிபுரிஞ்சவர் யார்? மறைமலை அடிகள். சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருக்கார். பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தின் மீது பற்று கொண்டார். அவருடைய ஆசிரியர்களான பி. சுந்தரனார், சோமசுந்தர நாயகர்,
ஆகிய இருவரும் அவருடைய வாழ்க்கையில் முக்கிய செல்வாக்கு செலுத்தியோர் ஆவார். இவர் மூலியமாக தான் தமிழ் மேலே பற்று முன்னாடி வந்திருக்கோம். இருந்தாலும் அந்த பிராமணர் அல்லாத இயக்கத்தில் முக்கியமான பங்காற்றிருக்கார் இவர். ரைட். தனித்தமிழ் இயக்கம், தூய தமிழ். இதோட தந்தை யார் தனித்தமிழ் இயக்கத்துக்கு? மறைமலை அடிகளார். தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் சமஸ்கிருதத்தின் செல்வாக்கு தமிழ் மொழியிலிருந்து அகற்றப்படுவதையும் மறைமலை அடிகள் ஊக்குவித்தார். இவ்வியக்கம் தமிழ் பண்பாட்டின் மீது, குறிப்பாக தமிழ் மொழி, இலக்கியம் ஆகிய மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. மறைமலை அடிகாரின் மகள் நீலாம்பிகை இவ்வியக்கம் உருவாக்கப்பட்டதில் முக்கிய பங்கு வகித்தார். அவரோட மறைமலையினுடைய பொண்ணு யார்? நீலாம்பிகை. வேதாச்சலம் என்ற தனது பெயரை அவர் தூய தமிழில் மறைமலை அடிகள் என மாற்றிக்கொண்டார். இவரும் அது மாதிரி தான் மாற்றிக்கிறார். நிறைய பேர் அது மாதிரி. எத்தனை பேர் மாற்றிக்க போகிறீங்க? ஓடா சோறு கிடச்சா சரி. இதில் வேறு உங்கள் பேர் தமிழ் பேர் தான். அது மாதிரி அவருடைய ஞான சாகரம் என்னும் பத்திரிகை அறிவுக்கடல் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஞானசாகரன் அவர் பத்திரிகை நடத்தியிருக்காரு. யார்? மறைமலை அடிகள் மாற்றிட்டார். என்னது? அறிவுக்கடல். இது சமஸ்கிருத வார்த்தை. ஞானம்ன்ற வார்த்தையே என்னது? சமஸ்கிருதம். ஞானம்னா அறிவு, அறிவு கடல். அதான் மாற்றிக்கிறார். அவருடைய படிக்க தான் மாற்றிக்கிறாங்க. ஏன்னா குழந்தைகளை அவங்க யார் வேணாலும் பேர் வச்சுருவாங்க. சின்ன வயசில் அவங்களுக்கு நாலேஜ் இருக்காது. நானும் அப்படி தான் இருந்தேன். அப்புறம் என்ன, அதை படிக்க ஆமாம், எங்கள் தலைவரே வந்தாலும் ஓட்டு போட மாட்டேன்ட்டேன். ஏன்னா அது வேறு சாயலில் போயிட்டுருக்குது. அது மாதிரி முன்னால் ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்க்குறவன் இப்போலாம் போகிறதில்ல. ஆமாம், நான் ரஜினி ரசிகர். அதுதான். அவருடைய சமரச சன்மார்க்க சங்கம் எனும் நிறுவனம் பொதுநிலை கழகம். சமரச சன்மார்க்க சங்கம் இது யார் வச்சுருந்தா? இதே மாதிரி வள்ளலார். இது ரைட்டு. தமிழ் சொற்களுள் புகுந்துவிட்ட சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்களாகிய அகராதி ஒன்றை நீலாம்பிகை தொடுத்தார். யார்? அவங்க பொண்ணு மறைமலை அடி. தமிழ் பேர் தான் அது. அதனால தான் மாற்றிக்கல. எல்லாம் அவரே வச்சுருப்பாரு. தமிழ் பேர் தானே வச்சுருப்பாரு. ஏன் பொண்ணுங்களோட பேரை கேட்கணும்னு தோணுதா? ஏன் ஒரு பொண்ணுங்க மகிழ்மதி பெரிய பொண்ணு. ஆமாம், சின்ன பொண்ணு இன்னிசை வல்லபி. ரெண்டுமே தமிழ் பேர் தான். ஆமாம், வல்லான் வல்லபி தமிழ் பேர் தான் அது. வல்லபின்னா என்ன அர்த்தம்? திறமையானவங்க, ஜெயிக்க, வெற்றியாளர், அந்த மாதிரி. இது தமிழ் பேர் தான். இது சிவா. எஸ்கட்சி வராது, சிவா தான். அடுத்தது தமிழ் பேர் தான். அப்படியா? இருக்காது வாய்ப்பு இல்லை. திராவிட இயக்கத்தின் எழுச்சி. திராவிட இயக்கம் வருது பார்த்தோமா முன்னாடியே. திராவிட இயக்கம் எப்படி? பிராமணர் அல்லாதோர் சங்கம். ஃபஸ்ட்டு வேறு பேர் இருந்திருக்கும். பிராமணர் அவங்களுக்காகவே உருவாக்கணும். அதுவும் யார்? உயர்குடிகள். இப்போ இருக்காங்களே இடைச்சாதிக்காரங்க, அவங்க தான் சேர்ந்து உருவாக்குறாங்க. பிசிலாம் இருக்காங்களே, பிசி எம்பிசிலாம் அந்த குரூப் தான். பிசி தான் சொல்லணும். அவங்க தான் மேலே இருந்தாங்க. கொஞ்சம் பிராமணருக்கு கீழே வருமானத்தோடு இருக்கக்கூடிய அவங்களும். ஆனால் அடிமை தான் எல்லா. யாருக்கு? பிராமண ஆண்களுக்கு. அவனுக்காக தொண்டு செய்யணும். அவங்க காசு மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்க. வேறு எதாவது நீங்கள் கொடுத்தாலும் தண்ணி தெளித்து தான் எடுத்துகிட்டு போவாங்க. எல்லாமே பண்ணுவாங்க. நீங்கள் போய் உக்காந்திங்கன்னா தண்ணி ஊற்றி கழுவி விடுவாங்க, தண்ணி தெளித்து விடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். திராவிட இயக்கம் பிராமண மேலாதிக்கத்திற்கு எதிரான பிராமணர் அல்லாதவர்களை பாதுகாக்கும் இயக்கமாக உருவானது. ஆனால் இவங்க தான் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? இடஒதுக்கீடு எல்லாம் கொடுக்கணுன்னு இவங்க தான் செஞ்சுருப்பாங்க. யாரையும் விட்டு வைக்கல. நம்மளும் கீழே தான், நம்ம கீழே இருக்கிறான், அப்படி இல்லை எல்லோரும் மேலே வரணும்னு சொல்லிட்டு இவங்க தான் இடஒதுக்கீடை முதல்ல உருவாக்குறாங்க. நீதி கட்சி பார்த்தோமா? ரைட். ஆனால் இன்றைக்கி அதில் என்ன பண்ணுறானுங்க? இது வரலாறு இது நம்ம புரிஞ்சு படிக்காதனால வேகாதவங்களாம் என்ன பண்ணுறான்? அவங்கள தூண்டி விட்டு சண்டையை மூட்டி விட்டு போயிட்டே இருக்கிறானுங்க. இன்றைக்கி கூட ஒரு கட்சியோட தலைவர் ஒரு மாதிரி பேசியிருப்பார் 2-3 நாளைக்கு முன்னாடி. ஆமாம், 1909 பிராமணர் அல்லாத மாணவர்கள் உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாத ஒரு சங்கம் என்ற. யாருக்காக? பிராமணன் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்கிறது. ஏன்னா படிக்க அங்கே சென்னைக்கு வராங்களா, அங்கே வீடு கிடைக்காது, ஹாஸ்டல் இருக்காது, பிராமணர்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அதுக்காக உருவாக்கப்பட்டது. 1912 1909 உருவாக்குறாங்க. பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம்.
அந்த பழைய பேர்லாம் 2 3 இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து ஆர்டர் பண்ணி பார்த்துக்கணும். எல்லாம் தப்பு பண்ணுவீங்க. 12 டாக்டர் சி நடேசனார் எனும் மருத்துவர் மதராஸ் ஐக்கிய கழகம் எனும் அமைப்பை உருவாக்கினார். மதராஸ் ஐக்கிய கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? யாரால் உருவாக்கப்பட்டது? சி நடேசனார் 1912. இவராக தான் இருக்கும். இவர் தான். இது பின்னாளில் மதராஸ் திராவிட சங்கம் என்று மாறிய பின் திராவிடர்களின் மேம்பாட்டிற்கான உதவிகளை செய்தது. எது? மதராஸ் ஐக்கிய கழகம். அதான் என்னவா மாறுது? திராவிடர் சங்கம். மதராஸ் திராவிட சங்கம் என பெயர் மாற்றப்படுது. பிராமணர் அல்லாத பட்டதாரிகளுக்கு உதவுவது, அவர்களை கற்க வைப்பது ஆகியவற்றோடு அவர்களது குறித்து விவாதிக்க அவர்களது குறைபாடுகள் குறித்து விவாதிக்க முறையான கூட்டங்களையும் நடத்தியது. இவங்க யார்? மதராஸ் திராவிட சங்கம். பிராமணர் அல்லாதவங்களை கூப்பிட்டு அப்பப்போ கூட்டம் வச்சு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன, ஏன்னா அந்தளவு ரொம்ப ஒடுக்கப்பட்டிருந்தாங்க. போனாக்க ஸ்கூலில் தனியாக உட்கார வைக்கிறது, வீடு கொடுக்கறதில்ல, வீடு கிடைக்காது அங்கெல்லாம் போனாக்கா. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இதே சமயத்தில் இப்படி தான் முன்னேறி வந்தவங்க எல்லோரும், அதை மனசில் வச்சுக்கணும். ஆமாம், அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். நம்மளை என்ன பண்ணக்கூடாது, யாரையும் நம்ம கீழே உள்ளவன். முதல்ல வீட்டில் கூட பிறந்த அக்கா தங்கச்சி கீழே தாழ்த்தி நினைக்கக்கூடாது. நீங்களும் அதுக்கு நம்ம உயர்ந்தவன்னு நினைக்கக்கூடாது. எல்லோரும் சமம். சரியா? ஆமாம். கொஞ்சம் இறங்கி போனால் என்ன ஆயிடுது? இந்த பிரச்சனையும் வந்துடுது. சரி. இதே சமயத்தில் நடேசனார் தங்கும் விடுதி வசதி இல்லாமல் பிராமணர் அல்லாத மாணவர் கல்வி பாதிக்கப்பட்டதால் அதை சரி செய்யும் வகையில் திருவல்லிக்கேணியில் ஜூலை 1916 திராவிட இல்லம் என்ற பெயரில் ஒரு தங்கும் விடுதியை நிறுவினார். இன்னும் ட்ரிபிள்கேணி ஏரியா போனீங்கன்னாக்கா அங்கே பிராமணர் அதிகமாக இருப்பாங்க. அந்த பக்கம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறையா லாட்ஜு ரூமு அதெல்லாருமே இருக்கும் அங்கே அந்த ஏரியாவில். இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குல்ல, அதாவது. மேலும் பிராமணர் அல்லாத மாணவர்களின் நலன் கருதி இவ்வில்லம் ஒரு இலக்கிய அமைப்பையும் கொண்டிருந்தது. இலக்கிய அமைப்புனா என்ன அர்த்தம்? பத்திரிகை, நூல் எழுதி வெளியிடுறது, அந்த மாதிரி விஷயம்லாம். யார் பண்ணது இது? ஆமாம், நடேசனார் தொடர்புடையது. என்னது? ஆயிரத்தி 1909 அது வேறு. அது யார் ஆரம்பித்தாங்கன்னு சொல்ல, மதராஸ் பிராமணர் இல்லாத ஒரு சங்கம். 12 தான் இவர் வராரு, டாக்டர் சி நடேசனார் வராரு. எதை உருவாக்குறாரு? மதராஸ் ஐக்கிய கழகம். அதை பேர் மாற்றி என்ன வைக்கிறாரு? மதராஸ் திராவிட சங்கம். அதே என்ன பண்ணுறாரு? வேறு என்ன பண்ணுறாரு? திராவிடர் இல்லம், ஹாஸ்டல், அதை ஒன்று உருவாக்குறாரு. அதில் இலக்கிய அமைப்பு இருந்திருக்கு. படித்து எழுதுங்கடா எல்லோரும். அப்போ தான் திரும்ப மீண்டு வருது தமிழர்களுக்கு படிப்பு வரக்கூடிய டைமு. எல்லோரும் எழுதலாம். எல்லாரும் எழுத முடியாது. முன்னாடியே படிக்க விட மாட்டானே, அப்புறம் எங்கே போய் எழுதுறது? எழுத்தே தெரியாது. அதெல்லாம் வருது. அங்கே தான் ஊக்கப்பட்டு திரும்ப தென்னிந்திய நல உரிமை சங்கம், நீதி கட்சி, இது வேறு அமைப்பு. 1916 நவம்பர் 20 டாக்டர் நடேசனார், சர் பிட்டி தியாகர், டி நகர், டிஎம் நாயர், சருங்கிறது பட்டம் இங்கிலீஷ்காரன் கொடுத்தது, பிட்டி தியாகராயர், டிஎம் நாயர் மற்றும் அலமேலு மங்கை தாயாரம்மாள் உள்ளிட்ட 30 முக்கிய பிராமணர் அல்லாத தலைவர்கள் தென்னிந்திய நல உரிமை. இதுலேயே நடேசனார் முக்கியமான ஆளாக இருக்கார். ரைட். 1916 நவம்பர் 20 தென்னிந்திய நல உரிமை சங்கம். இதுதான் பின்னாடி என்னவா மாறுது? நீதி கட்சியாக மாறுது. கட்சி கிடையாதவங்க, இந்த பிராமணர் அல்லாதவங்க என்ன பாதிப்படைகிறாங்கன்னு பார்த்தோம்லாம் நடேசனார் சொன்னது. அதை பரப்பி அதெல்லாம் சரி செய்யணும். அதுக்காக பத்திரிகை நடத்துகிறாங்க. இந்த பத்திரிகை பேர் தான் நீதி. நீதி இல்லாமல் இருந்துச்சு. இங்கிலீஷில் ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ். அப்புறம் எலெக்ஷனில் 1920 எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு, இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது. இந்த இரட்டை ஆட்சி முறையில் என்ன பண்ணுறாங்க? எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு வந்து நிறைய வேலையை செய்கிறாங்க. அந்த மாதிரி உருவாக்க ஒன்றிணைந்தார். இதே சமயம் 1900 டிசம்பரில் விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பிராமண அல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தீங்க. எல்லோரும் கேட்பாங்க, இன்னும் அதெல்லாம் இருக்கா? அப்படியான்ட்டு குறைஞ்சிருக்கு. அது வேறு மாநிலங்கள்லாம், கேரளா விட்டுருங்க, வேறு எந்த மாநிலத்துலேயும் இந்த நிலைமை தான் இன்னமும் இருக்குது. அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் இல்லைன்னு கதை விடுவானுங்க. சும்மா போய் பாருங்கள். இவ்வறிக்கை பிராமணர் அல்லாத சமூகங்களின் கருத்துக்களை தெளிவுபடுத்தியது. அதே ஆண்டில் நடக்குது. எங்கே நடக்குது? விக்டோரியா மகாலில், பொது அரங்கில். இவ்வமைப்பு தொடங்கி வெளியிட்ட 3 செய்தித்தாள்களாவன கட்சியின் கொள்கைகளை பரப்புரை செய்வதற்காக
தமிழில் திராவிடன். இது வந்து கட்சியோட கொள்கையை பரப்புவதற்காக. ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா, 3 மொழியில். அப்போது ஜஸ்டிஸுங்கிறது என்னது? இங்கிலீஷ் வார்த்தை தான். அதான் தமிழில் நீதி. அதான் நீதி கட்சியாக மாறுது. இதே விஷயத்தை இதில் வெளியிடுறாங்க, தமிழில் வெளியிடுற அந்த நூலுக்கு பேர் திராவிடன். தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசிகா. ஒரிசா வரைக்கும் இருக்குல்ல, ஆமாம் அந்த மாதிரி. மாகாண அரசுகளை இரட்டையாட்சி முறை அறிமுகம் செய்த பின்னர் மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம். வரலாறை கதையாக பார்க்கணும், படிக்கக்கூடாது தயவு செஞ்சு. கதையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேட்டு ஃபேக்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். இரட்டை ஆட்சி முறை எந்த ஆண்டு வந்தது, எந்த ஆண்டு வந்துச்சு மாகாணங்களில், எந்த சட்டம்? 1919 மாண்டேகு சேம்ஸ்போர்ட். அந்த அடிப்படையில் எலெக்ஷன் 20 நடக்குது, அதில் நிற்கிறாங்க. நீதி கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் முதல் அமைச்சரவை சென்னையில் அமைத்தது. மெட்ராஸ் மாகாணம். மெட்ராஸ் மாகாணம் மெட்ராஸில். சுப்புராயலு சென்னை மாகாணத்தில் முதலமைச்சர். இவர் தான் முதலமைச்சர் இந்தியாவுக்கே. மாநிலம்னு ஒன்று வந்து முதலமைச்சர். மேலும் நீதி கட்சி 1920 23, 23 26 ஆகிய ஆண்டுகளில் அரசமைத்தது. 2 தடவை. காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்த சூழலில் அவன் தானே அப்போ அவங்க இது என்ன போராட்டம் நடந்துச்சு? ஒத்துழையாமை இயக்கம். காங்கிரஸு கிலாபத் சுயராஜ்ய கட்சி கூட உருவாக்கியிருப்பாங்க. 25 தான் உருவாக்குவாங்க. அப்போ எலெக்ஷனில் நின்றுட்டு என்ன பண்ண மாட்டாங்க, ஜெயிப்பாங்க, ஆட்சி அமைக்க மாட்டாங்க, ஒரு சுயேட்சைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்து. நல்ல வேலை இவனுங்க வராது, இவனுங்க ஆட்சி அமைச்சிருந்தா யார் இருந்திருப்பா? எங்கால் தான் இருந்திருப்பான். இதெல்லாம் நடந்திருக்காது. இவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. எதாவது இவங்க செஞ்சாங்க? மதிய உணவு திட்டம், இதே நீதி கட்சி. அப்புறம் பெண்களுக்கு ஓட்டு உரிமை முதல்ல. ஆனால் வரி செலுத்துறவங்க தான் ஓட்டு போட முடியும். அந்த வரி செலுத்துகிற பெண்களே ஓட்டு போட முடியாதனால அவங்க தான் கொண்டு வருவாங்க. உலகத்தில் வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள் நிறைய நாடுகள் அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அந்தளவுக்கு முன்னோடி ஆளுங்க நம்ம ஆளுங்க நீதி கட்சி. அதோட நீட்சி தான் இப்போ எது வரைக்கும் வந்து நிற்கிது? திமுக அது வரைக்கும். ஆமாம் அது. அப்புறம் வேறு என்ன கொண்டு வருவான்? டிஎன்பிசி மாதிரி ஆள் எடுக்கிறதுக்கு ஒரு கமிஷன், அதான் அடிப்படை. அப்புறம் தான் கான்ஸ்டியூஷனில் டிஎன்பிசின்னு உருவாக்குறாங்க. ஏன்னாக்கா அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்? யாரும் நீங்கள் இப்போ நான் வேலை செஞ்சுக்கிட்டேன்னா ஒரு ஆஃபீஸுக்கு, கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு ஆள் வேணும்னு வச்சுக்கோங்க. நான் யார் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா அவன் உட்கார வச்சுருவான், இங்கிலீஷ்காரன். நான் பிராமணன், யாரை உட்கார வைப்பேன்? முதல்ல என் பையன், என் பேரன் பேத்தி இருந்துச்சுன்னா உட்கார வைப்பேன். அவங்களெலாம் என் சொந்தக்காரன், என் ஜாதிக்காரன், அவங்களெலாம் கூப்பிடவே மாட்டேன். கூப்பிடுவேன் ஏதாவது நான் செய்ய முடியாத வேலை, ஏதாவது மொக்க வேலையாக இருந்துச்சுன்னா, ஹவுஸ் கீப்பிங்லாம் இருக்குல்ல, ஸ்வீப்பர், அந்த மாதிரி வேலைக்கு மட்டும் உங்களை போட்டுருவேன். வேறு எங்கேயும் உங்களை கூடவே மாட்டேன். முதல்ல தான் கொண்டு வராங்க. அதோட இடஒதுக்கீடு. இன்றைக்கி நிறைய பேர் குவிட்டு தர்றானுங்க. இந்த பிசி எம்பிசி முட்டா பயிலையில் குவிட்டு தர்றானுங்க. படிச்சுட்டு இவங்க போய் இவங்க அப்பா அம்மா சம்பாரிச்சோன்னா அப்படியே அங்கே உட்காந்து நீ ஆனாலும் பார்த்தீங்கன்னா தெரியும், இடஒதுக்கீடு கூதா சார், அப்படி சார், இப்படி சார்னு. இன்னும் கிராமத்தில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களாம் மேலே வரணும்னா இடஒதுக்கீடு இருந்தே ஆகணும். அது நியாயமான ஒன்று அது. ஆமாம். நீதி கட்சி 1937 தேர்தல் நடைமுறை வரை ஆட்சி தொடர்ந்தது. எப்போ? நீதி கட்சி 1937 காங்கிரஸ் நின்று ஜெயிப்பாங்கன்னு பார்த்துருப்போம். 1935ஆம் ஆண்டு சட்டத்தின் அடிப்படையில். அப்புறம் 1930 தேர்தலில் முதலாக பங்கேற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் நீதி கட்சியை படுதோல்வி அடைய செய்தது. ரொம்ப முக்கியம் அது. சரி, திட்டங்களும் செயல்பாடு. நீதி கட்சி என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு. நீதி கட்சியை நாட்டில் பிராமணர் அல்லாதவர்கள் மூலாதாரமாய் விளங்கிற்று. மதிய உணவு இவங்க தான் போட்டாங்க. இன்னும் காமராஜர்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எதுக்குன்னா இவங்களோட புகழ் அளிக்கிறதுக்காக. ஆனால் காமராஜருக்கு அவங்களுக்கு ஆகாது, அது வேற. அவர் ஏதோ செஞ்சாருன்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் டெல்லியில் இருக்கும்பொழுது இவனுங்க இந்த குரூப்பு போய் அவர் வீட்டை கொளுத்தி விட்டானுங்க. நல்லவேளை சமயக்காரன் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டான், முன்னாடியே தெரிஞ்சு. எல்லாம் காலி பண்ணியிருப்பாங்க. விளங்கிற்று. நீதி கட்சி அரசாங்கம் மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்கள் கல்வி வேலை வாய்ப்புகளை விரிவுபடுத்தி அரசியல் தளத்தில் அவர்களுக்கான இடத்தை உருவாக்கியது. படிக்க வச்சது சரியா? இடஒதுக்கீடு மெயினாக எல்லாத்துக்கும் கொண்டுட்டு போகிறாங்க. இவங்க தான். இவங்க ஓப்பன் பண்ண ஸ்கூலை தான் யார் க்ளோஸ் பண்ணுவா? ராசாசி. அதை தான் நம்மளால் ஓப்பன் பண்ணுவார் திரும்ப. காமராஜ் ஐயா ராஜாஜி க்ளோஸ் பண்ணதை அவர் ஓப்பன் பண்ணுவார். அப்போ எங்கே தான் போகணும் நம்ம. அடுத்தது நீதி கட்சி அரசாங்கம் மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்களுக்கு கல்வி. நம்ம பேசியாச்சு.
சாதி மறுப்பு திருமணங்களை கட்டுப்படுத்தி சட்ட சிக்கல்களை நீதி கட்சியினர் அகற்றியதோடு பொது கிணறுகளையும் நீர்நிலைகளையும் ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்கள் பயன்படுத்துவதை தடுத்து தடைகளை தகர்த்தனர். பொது குளம்லாம் கிடையாது, சொன்னல. குற்றாலத்துலேயே நீங்கள் எல்லாரெல்லாம் போய் குளிக்க முடியாது, அதை நீக்கினா அவன் ஆசு. அப்புறம் தான் அது மாதிரி நிறைய இடம் இருந்துச்சு. குளத்தில் எல்லாரெல்லாம் குளிக்க முடியாது, இவன் தான் குளிக்கணும், இவன் தான் தண்ணி எடுக்கணுன்ட்டு அதெல்லாம் தடையெல்லாம் நீக்கிறாங்க. அப்புறம் என்னது, சாதி மறுப்பு நிறைய பேர் படிக்க போகிறான்ல, சாதி விட்டு கல்யாணம் பண்ணிக்குவானுங்க, அதுக்கு தடை. அப்படி வேறு ஜாதிக்காரனை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உனக்கு என் சொத்தில் பங்கு கிடையாது, அதான் பொண்ணுங்களுக்கு சொத்தே கிடையாது அதனால் அப்படின்னு அப்பா அம்மாலாம் சொல்லிடுவாங்க. அதெல்லாம் உடைக்கிறாங்க. அப்போ தான் கலப்பு திருமணம் நடக்கும், சமூகம் ஒன்றுபட்ட சமூகமாக மாறும். அப்படி ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகள் பொதுப்பணிகளில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டுமென நீதி கட்சி அரசாணை பிறப்பித்தது. அப்போ அது வரைக்குமே யார் தான் வந்திருக்கா, பிசி எம்பிசி வரைக்கும் தான் மேலே போயிருக்கான். அது கீழே இருக்கலையே எஸ்சி எஸ்டி அவனையும் சேர்த்துக்காமல் இருந்திருக்கானுங்க. அப்புறம் தான் தூக்கிட்டு வராங்க. அப்போ தான் முதல்ல எஸ்சி எஸ்டி படிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. இச்சமூக குழுக்களை சேர்ந்த மாணவர்கள் 1923 தங்கும் விடுதலை உருவாக்கப்பட்டது. எல்லாத்துக்குமே சேர்த்தி இப்பயும் இருக்கும் பாருங்கள், எஸ்சி எஸ்டி ஹாஸ்டலு, பிசி எம்பிசி ஹாஸ்டல் எல்லாமே இருக்கும். எல்லாம் இவங்க உருவாக்கி அதை விரிவுபடுத்துவாங்க. 67க்கு அப்புறம் தான் விரிவுபடுத்துவாங்க நிறையா. அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு தனியாக நிற்கிது. நம்மளை கண்டு அலறானுங்க, கிருன்னு அலறானுங்க. நீதி கட்சியின் கீழிருந்த சட்டமன்றம் தான் முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்தது. 1921 முதல்ல அந்த உரிமை கூட எல்லாம் வச்சுருந்துருக்கிறானுங்க. சரியா? அப்போ என்ன இவங்களுக்கு வயிறு எரியுமே அறியாதா? ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் அனுபவிக்கிறது எங்காத்து பொண்ணுங்க தான். நீங்களாம் கூட இன்னும் இல்லை. சினிமாவெல்லாம் பாருங்கள், எல்லாம் அவங்க தான். ஆமாம் தானே? ஆமாம் இல்லையா? இப்போ மறுமணம்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. எல்லாம் என்ன பண்ணுவானுங்க, கட்டி புருஷன் அடிக்கிற சிலையை அடிக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. இன்றைக்கி மறுமணம் செஞ்சு வைக்கிறாங்க, டைவர்ஸ் பண்ணி திரும்ப மறுமணம் செஞ்சுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க எல்லாம். தீர்மானம் அது இல்லாமல் இன்னும் கொடுமையான விஷயம்லாம் இருந்துச்சு ராவண வீட்டில். அதான் மூலின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்காரர் இறந்துனா ஒன்று தமிழர்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் இல்லை, கொஞ்சம் நல்லா ஒன்று இருப்பானுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவானுங்க. அப்பயே இறந்துட்டாலும் மொட்டையை அடித்து எப்போயுமே மொட்டையாக தான் இருப்பாங்க. அதான் மூலி அப்படின்னு சொல்லுவாங்க. மூளையில் உட்கார வச்சு கடைசியில் ஏதாவது ஒரு ரூம் இருக்குது, அங்கே உட்கார வச்சுறாங்க. ஆண்கள் முன்னாடிலாம் வரக்கூடாது. பழைய படங்கள்லாம் பாருங்கள், பாலச்சந்திர படம் அதெல்லாம் பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி அதெல்லாம் இருக்கும். ஆண்கள் போகிறப்ப முன்னாடியெலாம் வந்துடக்கூடாது, அந்த ரூம்லேயே இருக்கணும். சாப்பாடு தட்டில் போட்டு நாய்க்கு மாதிரி தூக்கி போடுவாங்க, எடுத்து சாப்பிட்டுட்டு என்ன போடுறாங்களோ சாப்பிட்டுட்டு அங்கேயோ உட்காந்துருக்கு. அது பேசாமல் செத்தே போயிடலாம். நம்ம தானே ரூமில் எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? டிவியெல்லாம் போட்டுகிட்டே இருங்களே, வீட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? ஆமாம், அதுக்கு தான் இப்போ ஷாப்பிங்னு ஒன்று கிளம்பிடுறீங்க எடுத்துகிட்டு. அதுக்கு போய் விளாடுங்க, ஏதாவது பண்ணலாம். அதெல்லாம் பண்ண விடாமல் கெடுத்து விட்டானுங்க. ஆமாம் தானே? ஏம்மா எங்கே அன்றைக்கி போய் வேடிக்கை தானே பார்த்துட்டு வந்து விளாட்ல தானே நீங்கள் கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போயிட்டு. ஆனால் நீங்கள் விளாடக்கூடாது பெண்கள்லாம், அப்படி ஆகி வச்சுட்டானுங்க. ஆமாம் தானே? சரி, பெண்களுக்கான இடத்தை ஏற்படுத்தியதால் 1926 முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவில் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியுது. இந்தியாவில் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார்? முத்துலட்சுமி அம்மையார். முத்துலட்சுமி ரெட்டி அவங்க. ஆமாம், ரெட்டி. புதுக்கோட்டையிலேருந்து வருவாங்க. தேவதாசி இவங்க அம்மா. பல்வேறு சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டை ஏற்படுத்தி எங்கே பாருங்க, இடஒதுக்கீடே அவங்க தான் கொண்டு வராங்க. அதான் உங்களை சொல்லி தூண்டி விட்றானுங்க. இடஒதுக்கீடை எடுத்து பேசுன்னு உங்களையே பேச வைக்கிறாங்க. அது புரியாமல் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி கொடுப்பதற்காக நீதி கட்சி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தொடர்பான சட்டங்களை இயற்றும் பணிகளை மேற்கொண்டு சமூக நீதி மேற்கொண்டதுன்னு போட்டான். அவன் தான் செஞ்சது, இடஒதுக்கீடு அவங்க தான் கொடுத்தது. அந்த மாதிரி சமூக நீதியை நிலைநாட்டுவதின் ஒரு பகுதியாக பல்வேறு சாதிகளையும் சமூகங்களையும் சார்ந்தவர்களுக்கு அரசு பணிகளில் சேருவதற்கு சமமான வாய்ப்புகளை உறுதி செய்யும் பொருட்டு 2 வகுப்பு வாரி அரசாணைகள், என்னது ரிசர்வேஷன் 21 22 கொண்டுட்டு வராங்க. அதை அப்படியே தொடரும் கடைசி வரைக்கும். அதை டச் பண்ணாமல் வச்சதே டிஎம்கே தான், அண்ணாவும் கலைஞர் தான். நல்லா நீக்கியிருப்பானுங்க, எப்பயே நீக்கியிருப்பானுங்க. அது இல்லாமல் அதை விரிவுபடுத்துவார் கருணாநிதி. எப்படின்னா 71 72 வரைக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வெள்ளாள கவுண்டர் சமூகம் இருக்கு இல்லையா, அதை வந்து பிசியில் கிடையாது, அவன் உயர் வகுப்பில் வச்சுட்டான். அவங்களையும் யானும் படித்தது கிடையாது. அதனால் இடஒதுக்கீடு கிடைக்கல,
ஸோ எவனும் படிக்க நிறைய பேர் போகலை, ரொம்ப ரேராக தான் போவாங்க. அவங்கள பிசியில் கொண்டு வந்து அவர் தான் சேர்த்துவார். 71 72 அது பண்ணியிருப்பார். இந்த மாதிரி நிறையா சமூகத்தை சேர்த்துவார். இவங்கெல்லாம் கொண்டு போய் வேலை வச்சுட்டானுங்க அப்படின்ட்டு அதை கொண்டு வந்து சேர்த்துவார். இவங்களே பின்னாடி தான் இருக்காங்க அப்படின்னு சேர்த்துவார் ஒன்று. அப்புறம் என்ன பண்ணுவார், புரட்சி தலைவர் காலத்தில் இப்போ உள்ள ஒரு தலைவர் அவங்களாம் வந்துட்டு தூண்டி விட்டு போராட்டம், எங்களுக்கு தனியாக, அவங்க ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் இருக்காங்க, அதனால் எங்களுக்கு என்ன எம்பிசின்னு கொடுங்க அப்படின்னு போராட்டம் பண்ணுவாங்க. ரோடு கீடெல்லாம் வெட்டி போட்டு மரத்தெல்லாம் வெட்டி போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. புரட்சி தலைவர் அடித்து துப்பாக்கி சுட்டு தள்ளுங்கடான்ருவார். அவர் ஆச்சு நான் பண்ணல, அவர் சும்மா இருப்பார், இவனுக்கு தான் ஆட்சி செஞ்சது. நிறைய பேர் சுட்டு கொண்டுருவாங்க தெரியுமா, சுட்டு கொண்டுருவாங்க. அப்புறமேல 89 திரும்பவும் ஆட்சிக்கு வராங்க. யாரையுமே கேட்கல, முக்கியமான ஒரு குழுவை போட்டு யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பிசியிலே ரொம்ப பின்னாடி இருக்கிறாங்க அந்த லிஸ்ட்லாம் எடுங்கன்னு சொல்லி அந்த லிஸ்ட் எடுத்து அவங்க எத்தனை சதவீதம் இருக்காங்கன்னு பார்த்து அந்த 71 கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அப்புறம் தான் எம்பிசின்னு ஒரு அமைப்பு உருவாக்கியது, பிரிவை உருவாக்கி அவங்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்தாரு. சரியா, ரைட். அதேமாதிரி இடஒதுக்கீட்டில் அவங்க கை வைக்க விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. எம்ஜிஆர் கூட என்ன பண்ணுவார்னா 80களில் இந்த பொருளாதார ரீதியாக பின்தங்கியவங்களுக்கு தான் இடஒதுக்கீடுன்னு கொண்டு வந்துடுவார். ஜாதி வச்சு இல்லை, பொருளாதார ரீதியாக அப்படின்ட்டு கொண்டு வந்துடுவார். ஜாதியிலேயே ஏழையாக இருந்தால் தான் உங்களுக்கு இடஒதுக்கீடுன்ற மாதிரி கொண்டு வருவார். அப்புறம் பெரிய போராட்டம்லாம் நடக்கும். அப்புறம் 81 தோற்று போயிடுவாங்க. எம்பி எலெக்ஷனில் டோட்டலாக ஒரு சீட்டு கூட வாங்க மாட்டார்னு நினைக்கிறேன். அப்புறமேல வந்துட்டு தான் 30% இருந்த இடஒதுக்கீடு 50 மாற்றுவார். அந்த 50ல் தான் 20 இவர் கொடுப்பாங்க. போராட்டம் பயங்கரமான போராட்டம். டிஎம்கே அடித்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை தலைவர். கேட்டால் கடைசி வரைக்கும் படுத்துக்கிட்டே ஜெயிச்சார்லாம் சொல்லுவாங்க. ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை. வரலாறு இதெல்லாம். அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே பண்ணியிருப்பார். என்ன பண்ணியிருப்பார்னா இடஒதுக்கீடு 25 என்னமோ தான் இருக்கும். கருணாநிதி எனக்கு உண்மையான வரலாறு, கட்சியில் அரசியல்லாம் சார்ந்து பேசலை. உங்களுக்கே தெரியும், எனக்கு இருக்குது, எங்கள் ஊரில் இருக்குது. நான் இப்போ ஓட்டு போடுறதில்ல, ரொம்ப நாளாச்சு ஓட்டுலாம் போட்டு. சரியா, ஆமாம், எந்த கட்சியும் கிடையாது. அதுக்கு தான் சொல்கிறேன், உண்மையான வரலாறு. ஓட்டே போடுறதில்ல. நான் எங்கள் பாட்டி ஊரில் அங்கே இருக்குது, மதுரை பக்கம். நான் பிறந்து வளர்ந்தாலும் அங்கே தான், சேலம் தான். நடுவில் கொஞ்ச நாள் அங்கே இருந்தேன். சரி, அவர் என்ன 25% என்னவோ இருந்திருக்கு பிசிக்கு. அதை 30 மாற்றுவார். 30 50 வரும். 50ல் இருந்தால் 20 எடுத்து தனியாக கொடுக்குறாங்க. அது இல்லாமல் கேஸ்லாம் போட்டானுங்க கொண்டு போய் 50% மேலாம் ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 90ஸில். அப்போ தான் இங்கே வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆட்சிக்கு வராங்க. அப்போ தான் வீரமணி இவங்களாம் அதில் இருப்பாங்க. அதுக்கு சொல்யூஷன் கொடுத்தது இந்த ஆள் தானே வச்சுக்கோங்க. யார் திருடன்? அதுதான். அதை எடுத்துகிட்டு போய் அட்டவணை 9ல் சேர்த்திடுவாங்க. தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு அட்டவணையில் சேர்த்துறதுக்கு. ஏன்னா இவங்க இப்போ காங்கிரஸ் இவங்க கூட்டணி, இதை மட்டும் எங்களுக்கு பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க தான் சொல்லி கி வீரமணியெலாம் வற்புறுத்தி அதை கொண்டு போய் அதை சேர்த்துவாங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு இன்னும் டச் பண்ண முடியல. அது ஒன்று தான் அவங்க செஞ்சாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இதுதான் உண்மையான வரலாறு. நான் இடஒதுக்கீடை பற்றி பேசும்பொழுது எங்கே உருவானது இடஒதுக்கீடு? நீதி கட்சி. அதனால தான் இந்த நீதி கட்சி துவங்கிய வருஷம்லாம் இவங்க தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ கூட எத்தனை 70வது வருஷமாக நம்ம கொண்டாடி இருப்பாங்க. 100வது வருஷம், 110வது வருஷம் கொண்டாடி இருப்பாங்க. அவங்க கொண்டாட மாட்டானுங்க. ஏன்னா அவங்க பணத்துக்கு இப்போ காப்பாற்றிக்கிறதுக்கு ஆரம்பித்த குரூப் அவங்க, அதனால் கொண்டாட மாட்டாங்க அவங்க. அது மாதிரி அடுத்தது நிர்வாக அதிகாரங்களை அனைத்து சமூகத்தினரும் பங்கிட்டுக் கொள்வதை ஊக்குவிக்கும் வண்ணம் அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய 1924 பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதி கட்சி அமைத்தது. அப்புறம் இன்னொன்று அதையும் சொல்கிறேன், என்ன நிறைய பேர் தெரிஞ்சுக்க, நீங்களாம் கவர்மெண்ட் வேலைக்கு போக போகிறீங்க. இந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுத்து எல்லா ஜாதிக்காரனும் வந்துட்டான வேலைக்கு. அப்பயும் அவனுங்க அங்கே ஒரு செக் வச்சுருக்கானுங்க. 70 வரைக்குமே வச்சுருந்தானுங்க அந்த செக்கு. என்னென்னா, நான் உயர் அதிகாரி சரிங்களா, ஒருத்தனை ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா நான் வந்துட்டு நோட் எழுதணும். இவனை ப்ரமோஷன் பண்ணலாம், அவனை பண்ணக்கூடாது நான் சொன்னால் தான் அவனை ப்ரமோஷன் பண்ணுவாங்க. எல்லாம் அப்படியே வச்சுக்குவாங்க. அப்போ என்ன ஆகும்? நீ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகலாம், ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணலாம், டெப்டி கலெக்டராகவே தான் இருக்க முடியும். பிராமணன் அல்லாதவர், பிராமணர் மட்டும் தான் மேலே போவோம். அப்போ தான் ஒருத்தர் இந்த மாதிரி பிசிஏ எம்பிசிஏ ஒருத்தன் ப்ரமோஷன் ஆகணும் அடுத்த லெவலுக்கு. அவரோட உயர் அதிகாரி எங்கால் இவர் வந்து ரொம்ப குண்டாக இருக்கார், பணி செய்ய முடியாது, எழுதி வச்சுட்டு போயிட்டாராமா. வேறு எதுவும் சொல்ல முடியல, திறமை இல்லாதவர் அப்படிலாம். அதே ஆள் இன்னொருத்தன் பிராமணன், அவனுக்கு எழுதுறாரு. அவன் குண்டாக இருப்பான், நல்லா தொழுக்கு பொழுதுன்னு. 70s நடந்த விஷயம்.
அவருக்கு எழுதுறாமா, இவர் குண்டா இருக்கிறார், இருந்தாலும் அவர் தினந்தோறும் டென்னிஸ் விளையாடுகிறார், எனவே அவரை ப்ரொமோஷன் பண்ணலாம். இப்படி தான் இப்போ ஜட்ஜ்மெண்ட்லாம் அப்படி தான் வரும் பாருங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லாம் அப்படி தான் வரும். நீட்டு ஜட்ஜ்மெண்ட்டு கூட பாருங்கள் அப்படி தான் இருக்கும். வார்த்தை எப்படி வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். அந்த மாதிரி அதுதான் பார்த்தாரு, என்னடா அது அப்படின்னு. இந்த ஆள் தான் யார், திருடன், இப்படியா பண்ணுறீங்க அப்படின்ட்டு அந்த முறையை ரத்து செஞ்சார். அந்த நோட்டு வைக்கிற முறையெல்லாம் கிடையாது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எத்தனை வருஷமாக சீனியர் யாரோ அவனுக்கு ப்ரொமோஷன், அவ்வளோதான். அவர் தான் கொண்டு வந்தார். அதனால தான் பிசி எம்பிசிக்கெலாம் செக்ரட்டரியாவோ கலெக்டராவோலாம் ஆக முடிஞ்சது. எல்லாம் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு கீழே தான் இருக்கணும். எல்லா இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிட்டு வர, ஒன்றெல்லாம் உடைக்க முடியாது. ஆனால் இவர் இந்த சட்டம்லாம் கொண்டு வந்தப்போ செக்ரட்டரியேட்டில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி எல்லாருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாருமே யார் அவள் எப்படி செஞ்சுருப்பான்னு பார்த்துக்க. அதெல்லாம் சொல்லவே மாட்டானுங்க, ஏன்னா அவனுக்கு பிடிக்காதெல்லாம். அவன் எழுதுனா தானே நீங்கள் படிப்பீங்க. தப்பாக எழுதுவானுங்க, நீங்கள் அதை படிச்சுட்டு திட்டிகிட்டு உட்காந்துருவீங்க. யாருன்னு அவங்க நல்லது செஞ்சான், பெரிய இடம் திட்டுறீங்கல்ல. கடவுளை பேரை சொல்லி தான் என்ன பண்ணான் அவங்களெல்லாம் அடிமையாக்குனானுங்க. கடவுளை வீட்டில் வச்சு சாமியை கும்பிட்றோம்ல, அதே கதை தான். யாரால் அடிமையாக்கப்பட்டீர்களோ அவரை கடவுளாக வழிபடுகிறீர்கள். யார் உங்களை மேலே ஊற்றிக்கிட்டு வந்தாலும் திட்டுறேன், டே கடவுள்னு சொல்லிட்டான் பெரியார் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கீங்க. இதே தான் அப்படியே. சரியா? அடுத்தது, இம்முறையை பின்பற்றி பிரிட்டிஷ் இந்திய அரசு 1929 பொது பணியாளர் தேர்வு ஆணையத்தை உருவாக்குது. அப்போ தான் அவங்க முதல்ல கொண்டு வரான் இங்கிலீஷ்காரன். அதுக்கு முன்னாடி இவ்வளோ தடை இருந்தது, எல்லாத்தையும் உடைச்சாங்க. அது மட்டும் இல்லை, அப்போ தான் இவங்க காலத்தில் தான் நீ சயின்ஸு வாத்தியார் ஆகணுன்னாலும் சரி, சயின்ஸ் படிக்கணுன்னாலும் சரி, சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும். டாக்டரா நான் அதுக்கு கீழே சயின்ஸ் ப்ரொஃபஸரோ சயின்ஸ் வாத்தியார் ஆகணுன்னாலும் நீ சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும். என்ன ஒரு மாதிரி பார்க்குறாரு. அதை தான் கேட்குறாங்க. எதுக்கு சொல்லுங்கள் நீங்களே பாப்பா. அதேமாரி எம்பிபிஎஸ் படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும். எதுக்கு? சமஸ்கிருதம் யாருக்கு மட்டும்தான் தெரியும்? பிராமண ஆண்களுக்கு மட்டும். அது நல்லா அழுத்தி சொல்லணும். நல்லா அவங்க வீட்டு பெண்கள்லாம் உயர்ந்த நிலையெல்லாம் கிடையாது, பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ வேறு மாறிடுச்சு, அவங்களும் பெரியாரை தான் கும்பிடணும். பெரியார் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எதுக்கு? அதான் அப்போதைய நீட்டு தான் அது. அந்த காலத்தில் நீட்டு, இந்த காலத்துக்கு அதான். எல்லோரும் வரீங்கல்ல, விடக்கூடாது, இவனுங்களை தடுக்கணும். பணம் இருக்கிறவங்க வரட்டும், அப்புறம் என்ன பண்ணலாம். அந்த இன்ஸ்டியூட் நடத்துகிறவங்க எல்லாருமே எங்கள் ஆளுங்க தான். நீட் இன்ஸ்டியூட் ரிலீஸ் ஆகும், எல்லாமே பசங்களுக்கு கொடுத்துடுவானுங்க. அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கேன். நான் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு, சந்தி சிரிக்குது. இந்த நீட்டே ஒழுங்காக நடத்த வக்கில்ல. இதில் வேறு என்ன பண்ணுறானுங்க, பொதுக்கல்வி என்னது புதிய கல்விக் கொள்கைன்ட்டு தமிழ்நாட்டை வேறு வற்புறுத்துறானுங்களாம்மா. நீங்கள் கையெழுத்து புதிய கல்விக் கொள்கையில் கையெழுத்து போடல அப்படின்னாக்கா பணம் கொடுக்க மாட்டான்றான். முந்தானத்து சிஎம் நேற்று அவரோட அறிக்கை, முந்தானத்து சனிக்கிழமை. இது மாதிரி தான் அந்த கரண்ட் பில் இருக்குல்ல, ஏறிச்சா வருஷம் ஏற்றணுன்றான். ஏற்றலாம் உனக்கு பணம் கொடுக்க மாட்டேன்றான். இதெல்லாம் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கையெழுத்து போட்டவனுங்க யார்? உங்கள் ஊருக்காரரு, நம்ம ஊருக்காரரு. உதய மின் திட்டத்தில் போட்டது வந்து இபிஎஸ் எல்லாமே தான், இப்போ எஸ்எஸ் தான். சரி, கையெழுத்து இப்போ இவங்க வந்து ரொம்ப நாளாக போராடினாங்க, முடியலை. அதனால் இப்போ ரெண்டாவது பாருங்க, போன வருஷம் ஏற்றுனாங்க, இந்த வருஷம் அடுத்த வருஷம் ஏற்றி ஆகணும். எதுக்குண்ணா? இது எல்லாத்தையுமே ப்ரைவேட்டு விற்று அவன் கொள்ள லாபம் சம்பாரி, கார்பரேட்டு இன்டர்நேஷ்னல் இருக்கான்ல, அவன் பண்ணுற வேலை. இதெல்லாம் பெரிய வேலை. அதான் கார்பரேட்டு தான் சம்பாதிச்சிட்டு இருக்கானுங்க. சரி, அந்த மாதிரி அதெல்லாம் உருவாக்குறாங்க. இதெல்லாம் வரலாறு இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. என்னென்னமோ செஞ்சுருக்காங்க நல்லது, அது தெரியாமல் அந்த ஆளை திட்டிகிட்டு இருக்கும். இவைகளை தவிர சமய நிறுவனங்களை சீர்திருத்துவதிலும் நீதி கட்சி கவனம் செலுத்தியது. அதனால தான் பண்ணுறாங்க இந்து சமய அறநிலையத்துறை. ஏன் அதை உருவாக்குறாங்க? ஒரு கோயில் இருக்குன்னா அங்கே ஒரு 4-5 குடும்பம் மட்டும்தான் அதில் வர காசெல்லாம் அனுபவிப்பாங்க. திருப்பதியில் பாருங்கள் எவ்வளோ பணம் கொட்டுதுன்னு, பழனியில் எவ்வளோ கொட்டும், திருச்செந்தூரில் மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாம் கொட்டும். சிதம்பரத்தில் பாருங்கள் கணக்கு கேட்டாக்க நஷ்டத்தில் போகுதுன்னானுங்களாம்மா. போய் ஒரு தடவை எடுத்து லிஸ்ட் எடுத்து பார்த்தா அது கோடி கணக்கில் வருது. பொதுமக்களோட பணம் தானே, பொதுமக்கள் பணத்தெல்லாம் கட்டினது. அதனால தான் உண்டியல் இருக்கிறது இந்த மாதிரிலாம் ப்ராப்பராக போட்டு சட்டம் உருவாக்கி அந்த கோயில் எல்லாமே இந்து சமய அறநிலையில் அரசாங்கத்தில் ஒரு துறையை உருவாக்கி அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து அந்த வர பணத்தை மக்களுக்கு செலவு பண்ணுறது எல்லாத்துக்கும். அதை தான் இன்றைக்கி அது துடிச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க.
இந்து சமய அறநிலையத்தில் சொத்தெல்லாம் காப்பாற்று. சொத்தெல்லாம் யார்கிட்ட இருந்துச்சு? சரியா? அந்த மாதிரி அது திரும்ப கோயிலை மீட்கணும் மீட்டு யார்கிட்ட கொடுப்பீங்க? நீங்கள் போக முடியுமா? அப்படின்னா தள்ளி அங்கேயே நில்றாம்மா. காசு கொடுத்தீங்கன்னா அப்புறம் என்ன வேணாலும் பண்ணுவான்னு வச்சுக்கோங்க. காசு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் கோயிலுக்குள்ளே. நம்ம தானே? ஆமாம். அதன்படி எந்த ஒரு தனிநபரும் சாதி வேறுபாடு கோயில்கள் நிர்வாக குழுவில் இருப்பாங்க, எல்லாத்தையும் கொண்டுட்டு வராங்க உறுப்பினராக. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் இருக்க முடியாது. பணங்கன்னு எல்லாமே அவன் மட்டும் தான் பார்த்துக்குவோம். கோவிலின் சொத்துக்களை நிர்வகிக்கும் வழிவகை செய்யப்பட்டது. இப்பயும் சாமி கோயிலில் எல்லா கோயிலையும் இந்து சமய அறநிலையத்துறைக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கோயிலையும் ஒரு நிர்வாக குழு இருக்கும். அதில் எல்லா ஜாதிக்காரனும் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, இடஒதுக்கீடு அதெல்லாம் ப்ராப்பராக யார் பண்ணியிருப்பா? அப்புறம் அவங்க தான் பெண்கள் இருக்கணும் அதில் கட்டாயம். அது மாதிரி அடுத்தது சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட். இதெல்லாம் பெரியாருக்கு முன்னோடிகள் இவங்கெல்லாம். யாரெல்லாம் இது எல்லாமே எது பார்த்துருக்கோம்? பிராமணர் அல்லாதோர் சங்கம், அதுதான் சுயமரியாதை இயக்கமாக மாறும். காந்தி காங்கிரஸில் தான் இருப்பார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போராடுவார், இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு கேட்பார். சென்னையில் தான் மாநாடு நடக்கும். அப்போ காந்தி இருப்பார். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக காந்தியே சொல்லுவாராமா, தமிழ்நாடை கண்டுக்காதீங்க, மெட்ராஸ் மாகாணமா அங்கே பெரியார் இருக்கார் பார்த்துக்கார். பெரியார் தூக்கி உள்ளே போட்டுருவாங்களாமா. கவலைப்படாதீங்க, பெரியாரோட மனைவியும் அவங்க தங்கச்சி இருக்காங்க, அவங்க பார்த்துக்காங்க போராட்டத்தை. அந்தளவுக்கு பெரியார் ரொம்பலாம் படிக்கலை, சின்ன வயசில் ஓடி போயிடுவார். பிஸ்னஸ் பெரிய ஜமீன்தார் அவர். சேலத்தில் வரைக்கும் அவருக்கு இன்னும் சொத்து இருக்குது அவங்க பேரில், பெரிய ஜமீன்தார். அந்த குடும்பத்தில் பிறந்தவர். அதை வைதிகன்னு சொல்லுவாங்க. ஜமீன்தார்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறையா சடங்கு சம்பிரதாயம் செஞ்சு காசு அள்ளி கொடுப்பானுங்க. இப்போ வரைக்கும் நடந்துருக்கு. என் ஃப்ரெண்டு இங்கே இருக்கார், சங்கத்தில் மெம்பர். அவர் பெரிய ஒரு வயசானவர், ஹைகோர்ட் ஜட்ஜி. இன்னமும் எப்படி மாதத்துக்கு 1 லட்ச ரூபா இந்த மாதிரி அந்த சம்பிரதாயம் இந்த சம்பிரதாயம்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போகணும். குறைஞ்சது 1 லட்ச ரூபா போகும் மாதம். அங்கே இதுகிட்ட இருக்கும் அந்த கோயிலுக்கு இங்கேருந்து பணம் அனுப்பி விட்டுருவாரு. அந்த மாதிரி இப்பயே அப்படின்னா அப்போ எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் சின்ன வயசுலேருந்து அதை பார்த்து வளர்ந்தவர். அப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஸ்கூல்லாம் படிக்க மாட்டார், ஒழுங்காக சேட்டை பண்ணிட்டு வந்துடுவார் போயிட்டு. குழந்தைங்கன்னா அப்படி தானே. அப்புறம் வீட்டை விட்டு ஓடி போயிடுவார். ஓடி காசிக்கு போவார். அங்கே போய் பார்த்தாங்க ஆச்சாரம் அது இதுன்றானே. அங்கே போய் பார்த்தாக்கா இவனுக்கு பண்ணுற சேட்டை கொஞ்சம் நஞ்சல்ல. யார் இந்த ஆச்சாரம்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ தான் ஃபீல் பண்ணார், ஜோ இதெல்லாம் ஊருக்கு தான் உபதேசமா? அப்படியே இருக்குல்ல, ஊருக்கு தான் உபதேசம்னு. அப்புறமேல தான் வருவார். அப்புறம் எங்கேயே இருப்பார். அப்புறம் தெரிஞ்சு திரும்ப வருவார். வந்துட்டு அப்பா இறந்துடுறாரு. அப்புறம் தொழில் பார்க்குறாரு. ரொம்ப கணக்காக இருப்பார். அவர் 5 பைசா யாரும் கொடுக்க மாட்டார், அடுத்தவங்க காசு எடுக்க மாட்டார். அதனால தான் அந்த இயக்கம் எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க. நல்லதுவார். சரி, வந்துட்டு அப்புறம் காங்கிரஸில் இருக்கார். காங்கிரஸில் இருந்துட்டு எங்கே வராரு? இடஒதுக்கீடு கொடுக்கலன்னு சொல்லிட்டு எங்கே வந்துடுறாரு? நீதி கட்சிக்கு வராரு. நீதி கட்சியை தான் பேரை மாற்றுறாரு, சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். இவன்கிட்ட தான் காசு வாங்கிட்டு போகிறாங்க அந்த பிராமணர்கள். ஆனால் இவரை மதிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க அப்பா போனாக்கா துண்டை இடுப்பில் கட்டிட்டு நிற்கணும் அவங்க வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. இவங்க வீட்டில் எல்லாம் சடங்கு சம்பிரதாயம்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க. இவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு போனாக்கா இடுப்பில் துண்டை கட்டிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போக முடியாது. அப்படி நிற்கிறாரு. அதை சின்ன வயசுல யோசிச்சிருப்பார் போல்றது. அப்புறம் ஒரு நாள் இவர் ஏதோ பொறி உருண்டையே ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. அங்கே பிராமண வீட்டு குழந்தை வந்திருக்கு அவங்க வீட்டுக்கு. இவங்க அப்பா போனப்போ இவர் அந்த பொறி உருண்டை குழந்தைய கொடுத்துருக்கு. இவர் உடனே அவங்க வீட்டு அம்மா ஓடி வந்து கிடுன்னு அபிஷ்டுன்னு திட்டிட்டு அதை தூக்கி கீழே போட்டு குளிக்க வச்சு அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுச்சு. குழந்தை மனசில் எப்படி இருக்கும்? இப்போ கூட லேட்டஸ்ட்டாக நம்ம திருநெல்வேலி பக்கம் இந்த ராஸ்களுக்கு குரூப் பண்ண வேலை தான். உங்கள் ஆளுங்களுக்கெல்லாம் இனிமேல் எதுவும் விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எங்களை. ஆமாம், அப்படியா? அவன் குழந்தைத்தனமே சிரிச்சிட்டு போயிடுவான் அவன் பாட்டில். அந்த வீடியோ பார்த்தீங்களா? அப்புறம் அவன் மேலே அவன்லாம் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அந்த சொல்லி அனுப்புனால அந்த ஆளை அது மாதிரி நமக்கு புதுசாக தெரியுது. அப்போ எல்லாமே இதுதான் செட்டப்பு. எல்லோரும் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவோம். நானே பாதிக்கப்பட்டிருக்கேன். அங்கே போயிட்டு வந்தோன்னே இவங்க என்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டான்ட்டானுங்க. அங்கே போய் விளையாடிட்டு வரான் அப்படின்ட்டு இவங்க. அது மாதிரி சரி இதெல்லாம் நடந்திருக்காங்க கிராமத்தில். இங்கே இல்லை, சிட்டியில் அப்படி இல்லை. அங்கே
சுயமரியாதை இயக்கம் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இல்லாத சாதிகளற்ற பிறப்பின் அடிப்படையிலான பாகுபாடு பிறப்பின் அடிப்படையிலான பாகுபாடுகளற்ற பிறப்பின் அடிப்படையில் தானே பாகுபாடு காட்டுறான். எல்லோரும் பூமிக்கு ஒரே மாதிரி தான், ஒரே குழந்தை தான். நாய் எப்படியோ நம்மளும் அதே மாதிரி தான். நாயும் பூமிக்கு நாய் பூனை பல்லி பன்னி மாடு அது மாதிரி தான் நம்மளும் இந்த பூமிக்கு எல்லாருமே ஈக்குவல் தான். இதில் நமக்கு கொடுத்துருக்க வேலை அவங்களாம் அடித்து சாப்பிட்ணும். நம்ம தானே இயற்கை தானே நமக்கு கொடுத்துருக்கு. ஆனால் அளவு அதிகமாகிடும். அது சரி. ஒரு சமூகத்தை இவ்வியக்கம் ஆதரித்தது. பகுத்தறிவும் சுயமரியாதையும். பகுத்தறிவு எல்லாரும் சொல்கிறான், அப்பா சொல்கிறான், தாத்தா சொல்கிறான், சாஸ்திரம் சொல்லுது, சம்பிரதாயம் சொல்லுது, எதையும் கேட்காத, நீ பகுத்து பாரு, நல்லதாக இருந்தால் ஃபாலோ பண்ணு, நல்லா தூக்கி போட்டுரு அப்படின்ட்டார். அப்படி தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. எல்லாம் திருமணம் செஞ்சுக்கலாம், பெண்களுக்கு சொத்தில் பங்கு, அரசு வேலையில் பெண்களுக்கு பங்கு, எல்லாமே. சுயமரியாதையும் அனைத்து மனிதர்களின் பிறப்புரிமை என சுயமரியாதை. முதல் நீ உன்னை மதிடா. நீ உன்னை மதிக்காதனால தான் என்ன பண்ணுற, அடுத்தவங்க காலில் போய் விழுகிற, இடுப்பு எடுத்து துண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு கூணு விழுந்து நிற்கிற. தோளில் துண்டு போடக்கூடாது தெரியுமா? பிராமணனை தவிர அவனும் போடக்கூடாது, அவனை வாட்டை எடுத்து கட்டிக்கணும். அதான் மாற்றினார் பெரியார், அதான் அண்ணா மாற்றினார். அந்த முறை தான் எல்லாத்தையும் போவாராம் பெரியார். ஏமாண்டா ரொம்ப இதாக இருக்கும், எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறது, பிராமணன் இல்லாத எல்லாத்தையும் ஸ்டேஜில் எல்லாத்துக்கும் போய் துண்டு போடுவாராம் அவர். அந்த முறை தான் இப்போ தொடருது. ஒரு பார்ப்பன பெண் கூட சொல்லியிருப்பாங்க, இது யார் போடுறது இந்த முறை, எல்லாம் திராவிடம் கொண்டு வந்தது, இந்த முதல்ல விடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரிப்ளிகேனில் கவுன்சிலரை, ட்ரிப்ளிகேனா மயிலாப்பூரில், திராவிடம் இல்லைன்னா நீ அங்கே வந்து நிற்கவே முடியாது. நம்ம தானே இப்படி கட்டிட்டு அப்படியே தான் இருக்கும். அது புடவை கட்டுற ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும், ஏன்னா வேகமாக ஓட முடியாது. அந்த பாரதி படத்தில் தேவயானி கேரக்டர் பாருங்கள், அதான் ஒரிஜினல், அப்படி தான் இருந்திருக்கும். அது மாதிரி சுயமரியாதை அனைத்தும் மனிதனுக்கு பிறப்புரிமை. அப்போ என்ன பண்ணு, உன்னை நீ முதல்ல நீ மச்சா தான் அடுத்தவனுக்கு அடிமையாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது. அதுக்குன்னு திமிர் எடுத்து தெரியக்கூடாது, அது வேறு. நம்மளாம் நம்ம மதிக்கணும், அடுத்தவனையும் நம்ம மதிக்கணும், அதான் சுயமரியாதை. அனைத்து மனிதர்களின் பிறப்புரிமை என பிரகடனம் செய்த இவ்வியக்கம் சுயாட்சியை காட்டிலும் இவை முக்கியமானவை எனும் கருத்தை உயர்த்தி பிடித்தது. ஏன்னா அரசியல் சுதந்திரம் கிடைச்சி என்ன பண்ணுது, இங்கே நாடே எல்லா மக்களும் சுதந்திரம் இல்லாமல் கிடக்கிறான், ஒருத்த மட்டும் சுதந்திரமாக இருக்கான். 100 பேர் இருந்தால் 3 பேர் சுதந்திரமாக இருக்கிறான், அவன் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கான், அடிமையாக வச்சுருக்கிறான். அதனால தான் ஒரு இங்கிலீஷ்காரனை போகாதரா அப்படிம்பாரு. சுதந்திரம் கொடுத்தப்போ கூட கருப்பு சொக்கா போட்டுட்டு எதிர்ப்பு தெரிவித்தார். அவன் இருந்தாலும் இன்னும் சீக்கிரம் நீங்கள்லாம் ரெடி ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின் மிக காரணம், படிக்க வைங்க அப்படின்னு. அப்படி படித்தவங்க தான் நீங்கள் நிறைய 2-3 பேர்லாம் இருக்காங்க. காரணம் என அறிவித்த அவ்வியக்கம் அனைவருக்கும் கட்டாய தொடக்க கல்வியை வழங்கும் பணிகளை மேற்கொண்டது. எல்லாத்துக்கும் கட்டாய தொடக்க கல்வி இவங்க தான் முதல்ல கொண்டு வராங்க. இவர் தான் பேசுகிறார். அப்புறம் தான் காமராஜரை வந்து அந்த 3 ஸ்கூல்லாம் திறக்க வச்சு இவர் தான் பண்ண வேலை. யார்? பெரியார். இவ்வியக்கம் பெண் விடுதலை கோருதல், மூட நம்பிக்கைகளை நீக்குதல், பகுத்தறிவை வலியுறுத்தும். எல்லாம் முக்கிய பயங்கரமான வார்த்தை, அதெல்லாம் சாதாரண வார்த்தை இல்லை. மூட நம்பிக்கை, அளவு குத்துறது, முதுகில் கொட்டிட்டு என்னது மேலே தொங்கிட்டு போகிறாங்களா, அளவு குத்திட்டு அப்படியே கழுத்தில் போட்டு தொங்கிட்டு போகலாம்ல, அந்த அசையாது கிளியாது. அதனால் அதெல்லாம் அவன் செய்ய மாட்டான். அதெல்லாம் சொல்கிறாரு, இதெல்லாம் செய்யாதரா, அவன் செய்கிறானா அப்படின்னு கேட்குறாரு. முட்டா பயல்களா அப்படின்ட்டு. ஆமாம் பண்ணுவாங்க. போன்ற கோரிக்கைகளை கோரியது. மேலும் இவ்வியக்கம் சீர்திருத்த திருமணம். சீர்திருத்த திருமணம் அந்த வயசு வந்தோன்னே கல்யாணம், கலப்பு திருமணம், அதெல்லாம் கலப்பு திருமணம் வந்தால் தான் என்ன ஆகும், ஒன்று ஜெனட்டிக்கலாக அது வேறு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி வரும் அந்த குழந்தைக்கு, அதெல்லாம் வேறு, சிந்தனை திறன் வேறு மாதிரி இருக்கும். இன்னொன்று ஏற்றத்தாழ்வு கலையும். அதுக்காக சுயமரியாதை திருமணங்களை ஆதரித்தது. அதேமாதிரி சுயமரியாதை திருமணம். சுயமரியாதை தெரியாதுன்னா என்னது, அவன் மந்திரத்தை சொல்லி அதில் கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டி அந்த மந்திரத்தை கேட்டுக்கிட்டு அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, இந்த பெண்ணை அங்கே போயிட்டு இந்திரன் சந்திரன் புந்தரன் அவங்க எல்லோரும் மேலோகத்தில் இருக்கிறவங்களாம் 33 கோடி தேவர்களா அதெல்லாம் கொடுத்து, அப்புறம் நான் அதுக்கப்புறம் இவர் கொடுக்குறேன். அது மரியாதையா, சுயமரியாதையாது? புரியலை.
ஆமாம், அதனால தான் புரியாமல் இருந்தால் தான் எனக்கு அடிமையாக இருப்பீங்க. புரிய வச்சா என்னையே எடுத்துட்டு சண்டைக்கு வருவீங்க. இங்கேயே நடக்கணும். வளத்துக்கெல்லாம் மாறல வர்றது இல்லை, அது நமக்கு எதிராக சூழ்ச்சியெல்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் நடக்கும். புரியாமல் அப்படியே திட்டி மக்குன்னு திட்டிகிட்டே இருந்தோன்னா என்ன ஆகும்? அப்படியே இருப்பீங்க. இவன் மட்டும்தான் அறிவாளி, ஐயோன்னு என்னை பார்த்து பயந்து ஓடுவீங்க. ஆமாவா? புரிய வச்சா நமக்கு எதிராக வருவீங்க. எல்லாம் நடக்கும். சுயமரியாதை திருமணம் ஆதரித்தார். சுயமரியாதை இயக்கம் பிராமணர் அல்லாத இந்துக்களின் நலன்களுக்காக மட்டுமல்லாமல் இஸ்லாமியரின் நலனுக்காகவும் போராடிய. எல்லாருமே பிராமணன் அல்லாதவர்கள் இஸ்லாமியத்துக்கு யார் போனது? அவன் கடவுளை பார்க்கக்கூடாது, கடவுளுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, நீ இதெல்லாம் பண்ணணும், அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொன்னவங்க இவங்க. அப்போ இஸ்லாம் மதம் வருது, அவங்க எல்லோரும் நீ சமம், எல்லோரும் படிக்கலான்னு சொன்னவொடனே எல்லோரும் அங்கே மாறுறாங்க. ரொட்டி கொடுத்தோ லட்டு கொடுத்தோ சப்பாத்தி கொடுத்தாலும் கிடையாது. அப்போ அடித்தட்டு மக்கள் தான் அங்கே போனான். அப்போ அவனும் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கான், அவனுக்காக போராடுறாங்க. அதே மாதிரி தான் கிறிஸ்தவ மதத்துக்கும் அதே மாதிரி தான் எல்லா மதத்துக்கும். இஸ்லாமின் மேன்மை மிகுந்த கோட்பாடுகளான இஸ்லாமத்தில் இருக்குது சமத்துவம். முதல்ல பெண்ணை மதிக்கணும்னு சொல்லுது அதிகமாக இஸ்லாமத்தில். யாராவது இஸ்லாமிய இப்போ யாரும் இல்லை, சரி. சகோதரத்துவம் எல்லாத்தையும் மதிக்கணும் ஆகியவற்றை சுயமரியாதை இயக்கம் பாராட்டியது. இது வேணுன்னே டெஸ்ட் வச்சுருக்கானுங்க. ஆமாம், அந்த மதத்தை மதித்தான் உங்களை மதிக்கலடான்னு இன்னும் கூட சொல்லுவானுங்க பாருங்கள். ஏங்க வேறு மதத்தெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்பானுங்க இந்த கட்சிக்காரங்கள. முதல்ல என் வீட்டை தான் சுத்தம் பண்ண முடியும் அப்படின்னு பெரியார் சொல்லியிருப்பார். பெரியார் ஈவே ராமசாமி இவர் தான் அந்த சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்குறாரு. சுயமரியாதை இயக்கத்தினுடைய இது வரலாறு முக்கியம் அமைச்சரே வரலாறு. பெரியார் ஈவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். இவர் ஈரோட்டைச் சேர்ந்த செல்வந்தரும் வணிகருமான வெங்கடப்பர் சின்ன தாயம்மாள். வெங்கடப்பர் சின்ன தாயம்மாள் அவங்களுடைய குழந்தை. ஓரளவு முறையான கல்வியை கற்றிருந்தாலும், ஓரளவு தான், ரொம்பலாம் படிக்கலை, தன் தந்தையால் ஆதரிக்கப்பட்ட அறிஞர்களுடன் விமர்சனம் விவாதங்களில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டு. குழந்தை என்ன பண்ணும்? எப்பயுமே அவங்க அப்பாவை பார்க்க எவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கராக இருந்தாலும் சரி, அவர் போய் ரொம்ப சேட்டனா சுரண்டும், பின்னாடி தலைமுடியை பிடிச்சிருக்கும், எல்லாம் விளாடுங்க, மடியில் போய் உட்காந்துக்கும். அப்புறம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். நம்ம இது என்ன அப்படின்னு கேட்கும். அந்த சேட்டையை விரும்புகிறாரு. வளர என்ன பண்ணுவோம்? அறிவுபூர்வமான கேள்வி கேட்போம். அது கேட்குறாரு. ஒரு முறை வீட்டை விட்டு வெளியேறிய அவர் பல மாதங்கள் வாரணாசின்னு எந்த ஊர்? ஆமாம், ஏனைய சமயம் சார்ந்த மையங்களில் தங்கியிருந்தார். நிறைய படிச்சிருக்காரு, வேதங்கள்லாம் படித்து, சும்மா அதெல்லாம் படிக்காமலாம் வந்து திட்டலை, படித்து பார்த்துட்டு தான் ஒன்றாம் நம்பர் போங்கடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. கழுவி ஊற்றுறாரு. எதுக்கு? இதை வச்சு தான் அவங்களாம் அடிமையாக வச்சுருக்கிறான் அப்படின்னு. அவர் எடுத்தவங்களாம் அதுக்கு போகலை, கடவுள் இல்லைலாம் சொல்ல. சொன்னால் கேட்க மாட்டேங்கிறானுங்க. கேட்டாக்க என்ன சொல்கிறாங்க? கடவுள் சொன்னார், நீ இப்படி தான், இங்கே தான் பிறந்த, அந்த ஜாதி தான் பண்ணணும், என்ன திறமை இருந்தாலும் நீ குலத்தொழில் தான் செய்யணும், நீ அடிமை, எனக்கு கீழே தான். யாரா சொன்னதுன்னு கேட்டாக்க ரிஷி சொன்னார். ரிஷி யாரானாக்க கடவுளோட தூதர் அப்படிங்கிறோம். அப்போ அந்த கடவுளே இல்லை அப்படின்னு அப்போ தான் மறுக்கிறார். சரியா? ரைட். வைதிக ஒர்க் பண்ணாரா? அப்படியா? அது வந்துட்டு அந்த என்ன சொல்லுவாங்க, கோயில் தர்மகர்த்தான்னு சொல்லுவாங்கள்ல, அதில் தலைவராக இருப்பார். சரியா? ஒர்க்கெலாம் பண்ண மாட்டார். இவர் ஏன் ஒர்க் பண்ணணும்? ஆயிரக்கணக்கான ஏக்கரு இன்னும் இருக்குது, சேலத்தில் கூட இருக்காமல் வருது. இந்து சமயத்துடன் ஏற்பட்ட நேரடி அனுபவங்கள். இந்து சமயத்தின் இல்லை வைணவம், நம்ம வைணவம் சமயம் சமணம், சரி சமணன்றேன், சைவம். அவர் கொண்டிருந்த நம்பிக்கைகள் தகர்ந்தன. சரியா? வீடு திரும்பி அவர் சில காலம் குடும்ப தொழிலான வணிகத்தை கவனித்து வந்தார். அவருடைய சுயநலனற்ற பொது சேவைகளும் தொலைநோக்கு பார்வையும் அவரை புகழ்பெற்ற ஆளுமையாக்கியது. அதேமாதிரி இந்தியாவில் முதல்ல ஈரோட்டில் வந்து உள்ளாட்சித்துறையில் அவர் கவுன்சிலராக இருந்திருப்பார், தலைவராக இருந்திருப்பார். முதல்ல டேங்க் கட்டி பைப்பு மூலயமா தெருவில் கொண்டு வந்து தண்ணி விட்டவர் இவர் தான். அதனால தான் அந்த திருட வரும்பொழுதில் அந்த வேலையை செஞ்சு வைப்பார். கிராமத்துக்கு தண்ணி தூக்க ரொம்ப தூரம் போகிறாங்க, தண்ணி பைப்பு. அப்போ தான் 96லேருந்து 2001 தான் பாருங்கள் எல்லா கிராமத்துக்கும் தண்ணி வசதி வந்துருக்கும். எதுக்கு? இந்த பெண்கள் போய் தண்ணி தூக்கிட்டீங்கன்னா 4-5 கிலோமீட்டர் போகணும். எங்கள் கிராமத்துலாம் அதுவும் குளம் இருக்கும், தண்ணி வத்திருச்சுன்னு வச்சுக்கோங்க, 10 கிலோமீட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு போகணும். சைக்கிள் எடுத்துகிட்டு வருவோம். சைக்கிள் இல்லாதவங்க, குழந்தைங்க இல்லாதவங்களாம் நடந்து போய் தலையில் ஒன்று இடுப்பில் ஒன்று வச்சுட்டு வருவாங்க லேடிஸ்.
அப்போ பார்த்துக்கோங்க. அதெல்லாம் தவிர்க்கணும்னா ஓவர் டேங்க் வச்சு தண்ணி கொண்டு வந்து எல்லாம் அவர் அப்போ செஞ்சதை அவர் செஞ்சுருப்பார். அது மாதிரி. அடுத்தது ஈரோட்டின் நகரசபை தலைவர் பதவி. அதான் நகரசபை தலைவர் வைத்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பெரியார் பதவி. காங்கிரஸில் தான் இருப்பார் ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் இவனுக்கு டுபா குர்றா அப்படின்ட்டு வந்துடுவார். இவனுக்கு ஒரு குரூப்புக்காக ஒர்க் பண்ணுறானுங்க அப்படின்ட்டு. இந்திரா காந்தி வரைக்குமே அப்படி தான், ராஜீவ்காந்தி வரைக்குமே அதே கதை தான். அவங்களுக்காகவே தான் ஒர்க் பண்ணுவாங்க. அது மாதிரி. ஒடுக்கப்பட்ட மக்களின் கோயில் நுழைவு உரிமை குறித்து தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்தார். கோயில் நுழைவு தீர்மானம். சாதி தர்ம என்ற பெயரில் ஒடுக்கப்பட்ட பிரிவுகளை சேர்ந்தவர் கோயிலுக்குள்ளும் அதை சுற்றியுள்ள வீதிகளிலும் நுழைவது மறுக்கப்பட்டிருந்தது. வீதிக்குள்ளேயே போக முடியாது. இப்போ நீங்கள் போகிறீங்களா சேலம் அக்ரகாரத்துக்கு, அந்த பக்கம்லாம் பஸ்ஸே முதல்ல விட மாட்டான். நீங்கள் போனீங்கன்னா அந்த பஸ்ஸை குளிப்பாட்டி தீட்டெல்லாம் கழிச்சிட்டு தான் அந்த பக்கம் போகணும். அப்புறம் நீங்கள் அந்த பக்கம் சுற்றிட்டு போய் ஏறிக்கணும். அப்படி தான் ஆயிருக்கும். அது மாதிரி. இப்படிப்பட்ட நடைமுறை வைக்கம் கோயில் நுழைவு போராட்டம் கூட இல்லை, அந்த தெருவில் போகிறதுக்கான போராட்டம். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஒரு சுதேசி அரசு, தற்போதைய கேரள மாநிலத்தில் ஒரு நகரம் வைக்கம். மக்கள் எதிர்த்தனர். எதிர்ப்பின் தொடக்க கட்டங்களை மதுரையை சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் பெரும் பங்கு வகித்தார். உள்ளூர் தலைவர் கைது செய்யப்பட்ட பின்னர் பெரியார் அந்த இயக்கத்திற்கு தலைமையேற்றார். அவங்களாம் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க, அவரையும் தூக்கி உள்ள வச்சுருவாங்க. ஆனால் போராட்டம் தொடரும். வெளியில் வந்தோன்னே திரும்ப போராட்டம். அந்த ஊர் ஜமீன்தார் இவர் ஃப்ரெண்டு இத்தனைக்கும். ஏன்டா நம்மளுக்கு தொண்டை கொடுக்குறான், ஃப்ரெண்டில் உள்ளதுக்கு போட முடியுமா? அந்த மக்கள் அவரை வைக்கம் வீரர் என பாராட்டினர். ஜெயிச்சிடுவாங்க, சக்ஸஸ் ஆயிரும், போகலாம் எல்லாரும் அப்படின்னு சொல்லி. இதே சமயத்தில் சேரன்மாதேவி குருகுலப்பள்ளியில் உணவு உண்ணும் அறையில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு நிலவதை கேள்வியுற்று மன வருத்தம் அடைந்தார். அதுக்காக நிறையா ஸ்டெப்லாம் எடுப்பாங்க. சேரன்மாதேவின்ற இடத்துல குருகுலத்தில் அந்த மாதிரி. இக்குருகுலம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிதி உதவியில் வாவே சுப்பிரமணியம் என்னும் காங்கிரஸ் தலைவரால் நடத்தப்பெற்றது. காங்கிரஸ் தலைவர் தான் பண்ணியிருக்கார். இதனை பெரியார் கண்டித்து எதிர்த்த பின்னரும் குருகுலத்தில் நடைபெறும் சாதி பாகுபாட்டை காங்கிரஸ் தொடர்ந்து ஆதரித்ததாக மனமுடைந்தார். சொன்னால காங்கிரஸ் அதே தான். அங்கே எல்லாம் ஆரஞ்சு காலகட்டத்தில் எல்லாம் இவனுக்கு தான் இருந்தானுங்க. இந்த சனாதனத்தை ஏற்ற உயர்குடி மக்கள் தான். ஏன்னா அவனுக்கு இல்லைன்னா 4 பேர் இருக்கான்ல ஜமீன்தார். அதனால் காங்கிரஸில் ஒன்றும் நடக்கவே இல்லை. அதனால தான் வட இந்திய என்ன வளரல. தமிழ்நாட்டில் அதை புரட்சிகரமாக செய்யும்பொழுது இவங்களை எதிர்க்கிறது. இப்போ நிதி சுமையெல்லாம் ஏற்படுத்துறதுல அதையே இந்திரா காந்தி பண்ணிடுச்சு. நிதி சுமையெல்லாம் கொண்டு வந்துச்சு தமிழ்நாடு. ஏன்னா அப்போவே கண்ணொளி திட்டம்னு கொண்டு வந்தார். எல்லாம் கிராமத்தில் கண்ணாடி கொடுப்பாங்க கவர்மெண்ட்டு. 70லேயே சினிமாவில் பார்ப்பீங்க, பிச்சைக்கார மறுவாழ்வு, நான் வந்து பிச்சைக்காரெலாம் தூக்கிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு போட்டுருவேன் அப்படின்னு. அதெல்லாம் அப்பயே பண்ணிட்டார். ஆனால் அந்த பிச்சைக்கார மக்கள் நான் பிச்சை தான் எடுப்பேன் வந்து உட்கார மாட்டேன்றாங்க. அவர் அப்பயே பண்ணுவார் 70லேயே. இப்போ கூட அந்த ஸ்கீம் கொண்டு வந்து 21 வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து பிச்சைக்காரெல்லாம் கூப்பிட்டாங்க, தெரிச்சு ஓடுறானுங்க. ஏன்டான்னு கேட்டாக்க 1500 வசூலாகுது ஒரு நாளைக்கு. நீங்கள் சம்பாதிப்பீங்களா 1500? ஜாலியாக சுற்றிட்டு இருக்கலாங்கன்னா அவன் போகிற சாப்பிட்டு உட்காந்துருக்கும். எல்லாம் அப்பே பண்ணியிருப்பார். அதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். அதேமாரி தொழுநோயாளிகள்லாம் ரொம்ப மோசமாக நடத்துவாங்க. அதுக்கு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி அங்கே கொண்டுட்டு போய் அவங்களுக்கு நிறையா வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து 70லேயே கேட்காம எல்லாம் பண்ணியிருக்கானுங்க. அதனால தான் அவனுங்களை கண்டா வைத்தறிச்சு. அதே எப்படி எல்லாரும். ஏன்னா சனாதனம் என்ன சொல்லுது? அவன் போன ஜென்மத்தில் செஞ்சுட்டு வந்த பாவம். சாப்பாடு இல்லையா பட்டினி கிடந்து சாவு, சரியா? சுகாதாரம் இல்லையா அப்படியே கடை, நோய் வருதா சாவு. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா போன ஜென்மத்தில் நீ செஞ்ச பாவம். அப்படிலாம் இல்லை, இதெல்லாம் நான் அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும், நாங்கள் செய்வோம் அப்படின்னு இவனுக்கு செய்கிறானுங்க. அதனால தான் திருடன். ரைட். பெரியார் 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்க. ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. காங்கிரஸ்லேருந்து வந்து நீதி கட்சிக்கு போய் நீதி கட்சியை தான் பேர் மாற்றுறாரு, சுயமரியாதை இயக்கம். அதுக்கப்புறம் தமிழர் ஏதோ வச்சுருப்பார், அப்புறம் தான் திராவிட இயக்கம்னு மாற்றுவார். ஏன்னாக்கா ஒரு சென்னை மாகாணம் தான் திராவிடம், எல்லா மொழியும் சேர்ந்தது தான். தமிழுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார். ஒரு கன்னட தெலுங்குற யாரும் தெரியல, தமிழுக்கு முக்கியத்துவம் தருவார். ஏன்னா தமிழ்லேருந்து வந்தது தானே, அதெல்லாம் குழந்தைங்க தானே, தமிழோட குழந்தைங்க. அப்போ இங்கே மெட்ராஸ் மாகாணத்தில் பார்த்தீங்கன்னா மலையாளம் பேசுகிறவன் இருப்பான், கன்னடம் பேசுகிறவன் இருப்பான், தெலுங்கு பேசுகிறவன் இருப்பான், தமிழ் பேசுகிறவன் இருப்பான். அப்போ இந்த மக்கள்லாம் போயிட்டு என்னங்க வெறும் தமிழ்ன்றீங்க, நாங்களும் இங்கே தானே இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப தான் நிறையா படித்து அவர் பேரை மாற்றுறாரு. திராவிடனா என்ன அர்த்தம்? இவங்க எல்லோரும் அடங்கும், எல்லா மொழியும் சேர்ந்தது. அதனால தான் அந்த பேரை கட்டால் வளருவானுங்க. திராவிடனா என்ன அர்த்தம்? எல்லா மொழியும் சேர்ந்தது. அப்போ ஒற்றுமை இருக்கும். டம்ளர்னா பிரிஞ்சிடும், அங்கே நமக்குள்ள சண்டை நடக்கும். இதுக்கான தந்திரமான வேலை தான் இவங்க பின்னாடி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க.
அப்போ தான் ஒருத்தர் அந்த நாம் தமிழர்னு கட்சி ஆரம்பிப்பார். அப்புறம் அவர் இறந்து போயிடுறாரு, அண்ணாக்கு எதிராக ஆரம்பிச்சு இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் அது சும்மா கடந்துச்சு, அதை இவனுக்கு திட்டிக்கிட்டாங்க. அது வேற ஆரம்பிச்சிருக்கிறான். அப்போ தான் தெரியும் இவன் ஆரம்பித்தா இந்த பேர் வச்சான்னு. வேறு அந்த என்னது கப்சரு ஒரு 2-3 பேர் அவங்களாம் சேர்ந்து அதை ஆரம்பிச்சிருக்கானுங்க. இது சினிமா புகழ போயிருக்கு, ஒரு மீட்டிங்கில் போய் பேசியிருக்குது. கடைசியில் இவர் ஆரம்பித்த மாதிரி ஆக்கி விட்டானுங்க. அப்புறம் கொடியை ஒரு பக்கம் சின்னத்தை திருடினது, கொடியில் இருக்குல்ல எல்லாம் திருட்டு. எதுக்கு? சுயநலத்துக்காக. அவன் முன்னாடி ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்குது. சரி, சுயமரியாதை எகிட்ட தொடங்கினார். இது எல்லாருமே புரிஞ்சு நடந்தோம்னா தமிழ்நாடு இன்னும் எங்கேயோ போகும். நம்ம அதான் பிரித்தாளும் கொள்கை. நம்மளுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு எம்ஜிஆரை வச்சு பிரித்து விட்டானுங்க ஒரு குரூப்பு. அப்புறம் ஒவ்வொரு ரசிகர் நடிகராக வரான், அவனை வச்சு பிரிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. பகுத்தறிவு கருத்துக்களை மக்களிடையே பரப்புவதில் மக்கள் தொடர்பு சாதன முக்கியத்துவத்தை பெரியார் பெருங்க. மக்கள் தொடர்பு சாதனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எழுதுறது அதெல்லாம். குடியரசு அவர் எழுதின பத்திரிகைகள். ரிவோல்ட் புரட்சி, இங்கிலீஷில் வந்து ரிவோல்ட், தமிழில் புரட்சி. எந்தெந்த ஆண்டு தொடங்கினார்னு பார்த்துக்கோங்க. பகுத்தறிவு அது என்னது? ரேஷனல் திங்கிங். விடுதலை 1935. எந்தெந்த ஆண்டு தொடங்கினார்னு பார்ப்பாங்க. செய்தித்தாள்களையும் இதழ்களையும் பெரியார் தொடங்கினார். இதை வச்சு தான் பரப்பணும். ஃபஸ்ட்டு படித்தவன் படிக்கட்டும். இப்போ நான் பேசுனா இங்கே உள்ள நீங்கள் மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ எழுதி போட்டோன்னா ஏகப்பட்ட பேர் பார்க்கலாம். இப்போ நமக்கு அது எழுதுகிற தேவையில்லை, வீடியோ. அப்போ இந்த மாதிரி யூடியூப் இது மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஏகப்பட்ட புரட்சி அப்பயே நடந்திருக்கும். அடுத்தது பல செய்தித்தாளும் தொடங்குகிறார். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் குடியரசு. நோட் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு இது என்னென்ன வருஷம் ஆரம்பித்தார்னு கேட்பாங்க. இந்த இதழ் யார் நடத்தினாங்கன்னு கேட்பாங்க. எல்லாமே கேள்வி. ஒவ்வொரு இதழிலும் சமூக பிரச்சனைகள் தொடர்பான தனது கருத்துக்களை பெரியார் வழக்கமான கட்டுரையாக எழுதினார். அவ்வப்போது சித்திரபுத்திரன் எனும் புனைப்பெயரில் கட்டுரைகள் எழுதினார். கேட்பாங்க எந்த புனைப்பெயரில்? சித்திரகுப்தான்ற மாதிரி சித்திரபுத்திரன்ட்டார். சித்திரகுப்தா யார்? சித்திரகுப்தன். ஆமாம், அவர் யமதர்மனுக்கு அசிஸ்டண்டா? ஆமாம், கணக்கி பிள்ளை. ஆமாம், கணக்கு போடுவார். உங்களுக்கெல்லாம் அவர் தான் கணக்கு போட்டு முடிவு பண்ணுவார். பரவாயில்ல, ஏன்னா இவ்வளோ விஷயம் பேசி தான் ஆகணும். நம்ம வரலாறு. பௌத்த சமய முன்னோடியும் தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமையான சிங்கார வேளார் நெருக்கமானவும். யார் சிங்கார வேளார்? கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டில். பிஆர் அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு. அங்கே தெற்கில் எங்கன்னா அங்கே அதான் ஐநா சபையிலே பேசுனாங்களாமா 50களில். இந்தியாங்கிற நாடு அந்த வடக்கில் அம்பேத்கரும் தெற்கில் பெரியார் இல்லைனாக்கா அங்கே மனித உரிமை மீறல் பயங்கரமாக இருந்திருக்கும். இவங்க 2 பேர் இல்லை அப்படின்னாக்கா 50லேயே பேசியிருக்காங்க. ஆனால் இன்னும் மனித உரிமை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அறிவு இல்லை, நம்ம நாலேஜ் வளரல. ஹிந்தின்னு ஒன்று வச்சுக்கிறான். இப்போ பாருங்கள், புதிய கல்வின்னு சொல்லிட்டு அதான் என்சிஆர்டி புக்கில் போய் பாருங்கள், வரலாறு படித்து பாருங்கள், மொக்கையாக இருக்கும். எடுக்கிறேன் பாருங்கள், என்சிஆர்டிக்கு எடுப்பேன், யூபிஎஸ்சிக்கு அட்டன் பண்ணி பாருங்கள், ஒன்றுமே இருக்காது வரலாறு. அப்படியே இருந்தாலும் ஒரு குரூப்பை மட்டும் புகழ்கிறது, அடுத்த குரூப்பை தாழ்த்துறது, இப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி சாதிய ஒழிப்பு எனும் நூலை அந்நூல் வெளிவந்தவுடன் 1936 தமிழில் பதிப்பித்தார். யார்? பெரியார். முக்கியமானது சாதிய ஒழிப்பு நூல் ஆசிரியர் யார்? அம்பேத்கர். தமிழில் பதிப்பித்தவர் யார்? பெரியார். பிஆர் அம்பேத்கர் அவர்களின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனி தேர்தல் தொகுதி கோரிக்கையை பெரியாரும் ஆதித்தார். எப்போ கேட்பார் அம்பேத்கர்? தனி 25லேருந்தே கேட்க ஆரம்பிச்சிருவார். சைமன் குழு வந்தப்போ அங்கேயே ரெக்கமெண்ட் பண்ணுவார். வட்டமேஜமானன் 2மே சொல்லுவார். அதோட அடிப்படையில் தான் ஒடுக்கப்பட்டவங்களுக்கு தனி தொகுதி, கம்யூனல் அவார்டு மெக்டொனால்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார் 35. அதுக்கு முன்னாடி 32. அந்த அடிப்படையில் தான் 1935 சட்டம் வரும். கரெக்டாக? அப்புறம் அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோன்னே காந்தி உண்ணாவிரதம் இருப்பார். அப்புறம் போய் அவரை சமாதானப்படுத்தி அவர் கூட ஒரு ஒப்பந்தம், தனி தொகுதி வேணால் பொது தொகுதியிலே இருங்க, பட் உங்களுக்கு தனியாக நீங்கள் ஒடுக்கப்பட்டவங்க எலெக்ஷனில் நிற்கிற மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டுட்டு வருவார். 1937 என்னது? எலெக்ஷன் நடந்து காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும். ராஜாஜி தலைமையிலான அரசின் செயல்பாட்டினை எதிர்க்கும் விதமாக பள்ளிகளில் இந்திய கட்டாய படமாக அறிமுகம் செய்ததற்கு எதிராக பெரியார் மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கத்தினை நடத்தினார். இந்தியை கொண்டு வந்து நுழைச்சி விட்டுவார். யார்? ராசாசி. ஏன் முட்டாளாக இருக்கணும், இவனுங்க படிக்கக்கூடாது, அறிவு வளர்த்துக்கூடாது, தாய்மொழியில் படித்தா அறிவு வளர்த்துக்குவான், அதுக்காக வந்து நுழைக்கிறாரு. அவன் மொழியும் கிடையாது இது, சரியா? நுழைக்கிறாரு. அதெல்லாம் ஹிந்தியில் கற்றுக் கொடுக்குறாங்க. ஹிந்தி மொழி கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஹிந்தியில் தான் கற்றுக் கொடுப்போம்.
தமிழில் படித்தா புரிஞ்சிக்கலாம்ல, ஹிந்தியில் படித்தா என்ன புரியும்? ஒரு மண்ணும் புரியாது. இப்போ வடக்கன்ஸ் மாதிரி தான் நம்மளும் உட்காந்துருக்கோம். இந்தி எதிர்ப்பு போராட்டம், இவனுக்கு தப்பு தப்பாக பேசுகிறான், ஹிந்தி கற்றுக்காதனால வீணாக போயிட்டான். ஹிந்தி எக்ஸ்ட்ரா ஒரு மொழியாக கூட கற்றுத்தரலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஹிந்தியில் கற்றுக் கொடுக்குற மகா மோசம். நான் இங்கிலீஷில் படிக்கிறதே தப்புன்றேன். அதனால தான் ஆங்கில கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய அடிமையால் உருவாக்கப்படுறோம். ஆங்கில படித்ததுனால நான் அறிவாளியாக போயிட்டு அன்றைக்கே பேசியிருப்போம். தமிழில் படிச்சிருந்தோன்னா ஜப்பான்கார மாதிரி புது புது பொருளை தயாரிச்சிருப்பான் நம்மால். அதெல்லாம் வீணாக போச்சு. புது பொருள் தயாரித்தா யார்? நீங்கள் ஓனர் ஆயிடுவீங்க. இன்னும் ஜப்பான்கார மாதிரி அமெரிக்காலாம் என்ன அடிமையெல்லாம் இருக்கானுங்க. கார்பரேட் கம்பெனி ஓனர் மாதிரி நம்ம செல்வாக சூப்பராக இருந்துருக்கலாம். அந்த மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டமானது தமிழ்நாட்டு அரசியல் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. 39 அப்புறம் அவங்களே ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவாங்க. எதனால்? முதல் உலக போர். ராஜினாமா பண்ணிட்டு போனோடனே யார் வர? ஆளுநர். அவர் நீக்கிடுவார், இந்தியை நீக்கிடுவார். திரும்ப வருவானுங்க, திரும்ப விட மாட்டாங்க. சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் திரும்ப அதேமாரி இந்தியை கொண்டு வந்து திணிப்பானுங்க. அப்போ டிஎம்கேலாம் இருக்கும், அவங்களாம் எதிர்த்து போராடுவாங்க. அவங்க தான் காப்பாற்றி விட்ட நம்மளெல்லாம் அறிவை சிதைச்சிருப்பானுங்க நேரம், இந்தி மட்டும் வந்திருந்தா. தமிழ்நாட்டு அரசியல் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த போராட்டத்துக்காக பெரியார் சிறையில் அடைக்கப்பட்டார். பெரியார் சிறையில் இருந்தபோதே நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நீதி கட்சியின் தலைவர் எப்போ? அப்போ நீதி கட்சி தான் என்னவா மாறுது? சுயமரியாதை இயக்கமாக மாறுது. சுயமரியாதை இயக்கத்திலிருந்து திராவிட கழகம். இதன் பின்னர் நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்தது. அதற்கு 1944 திராவிடர் கழகம் என புது பெயர் வைத்தார். சென்னை மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி 52-54 பள்ளி குழந்தைகளுக்கு தொழில்கல்வி பயிற்சி திட்டமானது. தொழில்கல்வி கிடையாது, குலக்கல்வி திட்டம். அதுக்கு பேர் பொய்யா சொல்கிறானுங்க. என்ன பண்ணும்? காலையிலலாம் ஸ்கூலுக்கு போகணும், மதியத்துக்கு மேலே அவங்க அப்பா அம்மா தொழிலுக்கு போகணும். அப்போ என்ன ஆகும்? அது அப்படியே ஜாதிய கட்டமைப்பு அப்படியே தொடரும். அதை தான் புதிய கல்விக் கொள்கையில் கொண்டு வந்திருக்கா. பேர் மாற்றம் வேறு. அது குலக்கல்வி, புதிய கல்வி. எல்லாம் பயங்கரமான மூளை. எல்லாம் அவனுங்க மாதிரி மூளை இருக்காது. திருட்டு தான் எல்லா வேலையும் பண்ணுவானுங்க. என்னது புதிய கல்விக் கொள்கையில்? ஒன்று இந்தியா ஃபுல்லாக என்ட்ரன்ஸு. இந்த நீட்டே ஒழுங்காக நடத்த வக்கில்ல. என்ட்ரன்ஸ் 3ஆவதுல ஒன்றாமா, 5ஆவதுல ஒன்றாமா, அப்புறம் 8ஆவதுல ஒன்றாமா. 10th நம்ம பசங்க அதோட பாதி பேர் ஸ்கூலை விட்டு நின்று போடுறானுங்க. அந்த பயத்தை உண்டு போடணும். 3ஆவதுலேயே ஓடி போய் அவன் குலத்தொழிலில் செய், அப்படியே இரு அப்படி. அப்புறம் 6ஆவதுலேருந்து படிக்கும் பொழுது ஏதாவது ஒரு தொழில் போய் கற்றுக்கணுமாமா. இவங்க அவரை இதில் வந்து எக்ஸ்பர்ட்டுன்னு அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களாம் ஸ்கூல்லேருந்து. என்னடா அது பொழப்பு? இது என்ன ஆகும்? இது எந்த தொழிலுக்கு போவான்? அவங்க அப்பா தொழில் தான் செய்வான். அப்படி அந்த விஸ்வகர்மா திட்டம்லாம் இருக்குல்ல, எதுக்கு? அவன் குலத்தொழிலை செஞ்சுன்னா அவனுக்கு 5 லட்ச ரூபாயும். என்னடா அது கொடுமை? திறமை அடிப்படையாக வேறு தொழிலுக்கு போகக்கூடாதா? போகலாம் தானே? மனமானாங்க. அவன் அவ்வளோ பயங்கரமான ஆளுங்க அவனுங்க. மூளையெல்லாம் என்னன்னு சொல்கிறது, எல்லாம் விஷம். மூளை ஃபுல்லாகவே விஷம்தான். அது புதிய கல்வி திட்டம். அதில் கையெழுத்து போட சொல்லி தமிழ்நாட்டை வற்புறுத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடு தான் எங்களுக்கு தனி கல்வி உருவாக்கிக்கிறேன்ட்டு இந்த புத்தகத்தை என்ன இதெல்லாம் மாற்றணும்ல, வின் பண்ணிட்டு போயிட்டானுங்க. அவங்க போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கூல் டீச்சருக்கெல்லாம் பணம் தரணும் எஸ்எஸ்ஏ ஸ்கீமில். சர்வ சிக்ஷா அபியான் என்னன்னே தெரில எனக்கு. சர்வா சிக்ஷா அபியான் ஏதோ ஒன்று. வரி வசூலிக்கிறானுங்களே, வரியெல்லாம் அவனுங்க தானே பிடிக்கிறானுங்க. இவன் வேலை செய்யலாம், இவன் வரியெல்லாம் அவன் பிடிக்கிட்டு போயிடறான். பாதிக்கு பாதி அப்படியே, பாதிக்கு மேலே அதுக்கு மேலே இருக்குது ஏகப்பட்ட வரி. வருமான வரி ஃபுல்லாக அவன் தான் தெரிவிக்கிறானுங்க. அவன் கையெழுத்து போட்டால் தான் நான் கொடுப்பேன்றான். உதயநிலை எப்படி கையெழுத்து போட்டு போனானுங்க அவனுங்க, அது மாதிரி இந்தானது. அது மோசமான கல்வி திட்டம். அது வரலாறுலாம் மாற்றி இப்போயே விசியெல்லாம் வச்சு என்ன பண்ணுறான்? பல்கலைக்கழகத்தில் வரலாறை மாற்றுறானுங்க. இந்த மாதிரி வரலாறு இப்படி இதில் கொஞ்சம் மாற்றிருக்கானுங்க, இன்னும் போக மாற்றிடுவானுங்க. அதெல்லாம் பயிற்சி திட்டமானது மாணவர்களுக்கு அவர்கள் தந்தையர் செய்த வந்த தொழிலை பயிற்சி அளிப்பதாக அமைந்தது. இதை குலக்கல்வி திட்டம், சாதி அடிப்படையிலான கல்வி கொண்ட கல்வி முறை என விமர்சித்தார் பெரியார். முழுமையாக அது இருக்கிறார். பயங்கர போராட்டம் நடக்குது. அதுக்கப்புறம் ராஜாஜி ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவார். அப்புறம் பெரியாரை வந்து சீஃப் மினிஸ்டராக பெரியார்ன்ற காமராஜரை. பிராமணன் அல்லாத முதல் சிஎம் அவர் தான் இந்தியாவில். அதுவே பெரிய விஷயம்தான். அப்புறம் அவங்க நிறைய ஸ்கூலையும் க்ளோஸ் பண்ணிடுவார் ராசாசி.
எதுக்குடா படிக்கிறீங்க? முட்டா பயல்களா, அறிவு வளரலாமா, எனக்கு கீழே நீங்கள் அனிமையாக தான் இருக்கணும், க்ளோஸ் பண்ணிடுவார். அப்புறம் திரும்ப அந்த பள்ளியோடத்தெல்லாம் காமராஜ் தான் வந்து திறப்பார். காமராசர். ரைட். இதற்கு எதிராக பெரியார் மேற்கொண்ட போராட்டம், ராஜாஜி பழக விலகு விட்டு சென்றது. காமராஜர் அவர் பயந்துக்குவார் சிஎம் ஆகிறதுக்கு. ஐயோ இவனுங்களுக்கெல்லாம் நம்ம வேலை செய்ய முடியாதா, ஏன்னா சுற்றிலும் எல்லாம் அவனுங்க. அது இல்லாமல் தாழ்வு மனப்பான்மை நார்மலாகவே இருக்கும். நான் தான் உயர்ந்தேன், எனக்கு கீழே தான் அப்படின்ட்டு தாழ்வு மனப்பான்மை. இப்போ கூட நான் ஃபீல் பண்ணேன். அவங்க ஃப்ரெண்டு வீடு, அவங்க காலனி, அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருந்தோம். அப்புறம் பார்த்துட்டு கிளவி அப்படியே வந்து பேசுது, நீங்கள் என்ன ஆளுங்க ஏது அப்படின்ட்டு. நான் எதுவும் சொல்ல, அவன் ஃப்ரெண்டு சொல்லிட்டான். ஐயோ நீங்களாம் அங்கே வரலாமா அப்படிங்கிற அந்த பாட்டி. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. ஐயோ அப்படின்ட்டு. அந்த பழைய இதெல்லாம் நான் அந்த இது இருக்குது மென்டாலிட்டி. அப்போ எப்படி இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது 2014-15 நடந்த விஷயம். அப்போ எப்படி இருக்கும்? அதனால் பதவி ஏற்றுக்க மாட்டார். அப்புறம் தான் பெரியார் தான் போய், நீ போனால் தான் நம்ம மக்களுக்கு நல்லது செய்ய முடியும், போயா அப்படின்னு சொல்லி பதவி ஏற்றுக்க வைப்பார். அவரோட தைரியத்தில் தான் போய் பதவி ஏற்றுக்கார். அதனால் பிஎம் கிடைச்சது இப்போ கூட போகலாது. இதுதான் உண்மையான வரலாறு. இவங்க இல்லாத கதையெல்லாம் விடுவானுங்க அப்படியே. சென்னை மாநிலத்தில் முதலமைச்சர் ஆனார். பெரியார் தன்னுடைய 94வது வயதில் 1973 இயற்கை எழுதினார். முக்கியமானதை நோட் பண்ணிக்க. எந்த வயசு, எந்த வருஷம். அவரது உடல் சென்னையில் பெரியார் திடலில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பெரியார் ஒரு பெண்ணியவாதி. முதல்ல பெண்கள்ல இருந்து ஆரம்பிக்கிறார் அவர். பெரியாரை மட்டும் முடிச்சிடலாம். ஆமாம், பெண்ணுக்கு கல்வி மறுப்பு எல்லா விஷயம் அடிமையாக வச்சுருக்கானுங்க. அவங்க வெளியில் வரணும். ஏன்னா பாரதி கூட சொல்லியிருப்பார், கல்வி அறிவு இல்லாத பெண் கலர் நிலம் போன்றவள், அங்கே புல்லும் போது தான் முளைக்கும். ஏன்னா சுற்றியில் நடக்கிறத புரிஞ்சு அவள் தான் யார் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு யார் சொல்லிக் கொடுப்பா? அம்மா தான் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் தாய்மொழின்னு தான் சொல்கிறேன். தந்தை மொழிலாம் சொல்லவே மாட்டோம், அம்மா தான். அதனால் அவங்களுக்கு எல்லாம் புரிய வச்சிட்டோம்னா அவங்க வளர்க்குற குழந்தை எப்படி இருக்கும்? ஒரு என்ன அர்த்தம்? நம்மளை சுற்றியில் நடக்கிற விஷயத்தை அங்கேயே சொல்லி கொடுத்துருவீங்க. வெள்ளை கலர் ட்ரெஸ் போடணும், ஏன்ப்பா வெயில் அடிக்குது, அதனால தான். எப்படி நடக்கிறோம், ஓடாத, வலிக்கு விழுந்துருவேன், ஏன் வலிக்கு விடுவேன், உராய் விஷயம்னா என்ன, எல்லாமே சொல்லி கொடுத்துருவீங்க. இங்கே தேவையே கிடையாது. எங்கள் ஸ்கூலுக்கு போய் மண் முட்டி ஆக்கி விட்றானுங்க, ஸ்கூல் காலேஜெலாம். இப்போ அதான் நடக்குது. இங்கிலீஷு அது இதுன்னு சொல்லிவிட்டு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் ஸ்கூலில் லைஃபுக்கும் இதுக்கும். அதுக்கு ஒரு பழமொழி வச்சுட்டானுங்க அவனுங்களே. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. ஆமாம் தானே? அதனால் நீ லைஃபுக்கு இதையும் கம்பேர் பண்ணாத அப்படின்னு. நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இவர் ரொம்ப நடத்துகிறாருப்பா அப்படின்றானுங்க. அதில் இருக்கிறதாண்டா சொல்லித்தரேன், அவனை புரிய வைக்கிறேன். ரொம்ப நடத்துகிறான்னா நான் எனக்கு சொல்கிறது, வாத்தியார் இந்த வேலையை தான் செய்யணும், அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் அப்படி தான், ரொம்ப ஐஏஎஸ் அளவுக்கு நடத்துகிறாரு. இதை என்ன ஐஏஎஸ் பண்ணாக்கிட்டு? ஐஏஎஸ்லாம் அந்த புக்கில் உள்ளதை எக்ஸ்பிளைன் பண்ணுறான், அவ்வளோதான். நான்லாம் எதுவுமே சொல்லலை. ஆமாம். பெரியார் ஒரு பெண்ணியவாதி. பெரியார் ஆணாதிக்க சமூகத்தை விமர்சித்தார். ஆனால் நம்ம சமூகம் சங்ககால இலக்கியம்லாம் பார்க்குறப்ப என்னது, பெண்ணும் ஆணும் சமமாக இருந்திருக்காங்க, பெண்ணு தான் முக்கியமானவ. அதுதான் உண்மையும் கூட. பயாலஜியில் பார்த்துருப்போம் எல்லாம். அதுக்கு என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் போயிட்டு ஆமாம் நீங்கள் ஆதிக்கம் பண்ணிடாதீங்க, எல்லோரும் சமம், அவனையும் புரிஞ்சு நடந்துக்கோங்க. சரி. குழந்தை திருமணத்தை தேவதாசி முறையும் கண்டனம் செய்தார். தேவதாசி முறையெல்லாம் பேசியிருப்போம். 1929 முதல் சுயமரியாதை மாநாடுகளில் பெண்கள் மோசமான நிலை குறித்து குரல் கொடுக்க தொடங்கியதிலிருந்து பெண்களுக்கு விவாகரத்து பெறுவதற்கும் சொத்தில் பங்கு பெறுவது உரிமை உண்டு என ஆணித்தரமாக வலியுறுத்தினார். 29 முதல் சுயமரியாதை மாநாடுகளில் அதிலேருந்து பேசுகிறார். 29லேருந்தே அதை பேச ஆரம்பிச்சிட்டார் பெண்களை பற்றி. திருமணம் செய்து கொடுப்பது எனும் வார்த்தையை மறுத்து அவர் அவை பெண்களை பொருட்களாக நடத்துகின்றன என்றார். ஆமாம் தானே? சனாதனம் சொல்லுது, பொம்பளை பிள்ளைனா பொம்மநாட்டினா பிறந்தவொன்னே அப்பாவோட கட்டுப்பாட்டிலே இருக்கணும். அதுக்கப்புறம் அவர் இன்னொரு ஆம்லைட்டு பிடிச்சி கொடுத்துருவார். அப்புறம் அவன் கட்டுப்பாட்டிலே இருக்கணும். எதாக இருந்தாலும் அவன்கிட்ட கேட்டு தான் செய்யணும். 2 பேர் விரும்பி அவர் நம்ம வீட்டுக்காரர் நம்ம பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் பேசி அது வேறு. ஆனால் இது ரூலாகவே வச்சுருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் இறந்து போயாச்சுன்னா தூக்கி அதான் என்ன பண்ணிடுவானுங்க, இதில் போட்டுருவானுங்க. தமிழ்நாட்டில் கொஞ்சம் வித்தியாசம். தூக்கி எதில் போட்டுருவான், நெருப்பில் தூக்கி போட்டுருவான், கொண்டு போடுவானுங்க. ஒரு வேளை குழந்தையெல்லாம் பிறந்து வீட்டுக்காரர் இறந்துட்டாருனா அப்புறம் பையன் கட்டுப்பாட்டிலே இருக்கணும். அதான் கேட்குறாரு, அது என்ன பொருள், அதுக்கு மனசு இல்லையா, அவங்க விருப்பப்பட்டபடி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறார். நான் சொல்லலை, அவர் சொல்கிறார். அவைகளுக்கு மாற்றாக திருக்குறளிலிருந்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை
வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டினார். எதுக்கு பதிலா மனைவி திருமணம் செய்கிறது வாழ்க்கை துணை, அங்கே இருந்தால் வாழ்க்கை துணைன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் அப்படி தான் பேசுவாங்க, இணையர் வாழ்க்கை துணைவி துணைவர் அப்படின்ட்டு. மனைவினா வேறு மாதிரி அர்த்தம் போயிடுது, அடிமையை மாதிரி இருக்குது அவனுங்க டெஃபினிஷன். அதனால் பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் பெண் ஏன் அடிமையானால். இதிலேருந்து ஒரு 2-3 லைன் எடுத்து போட்டுட்டு இந்த பொல்லோனுங்க இந்த குரூப்பு பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர்னு சுற்றிட்டு தரான்ல அவன் ஒருத்தன் நல்லதான் அவன் பேசுனது. அதுலேருந்து அந்த நூல் நிறைய விற்க ஆரம்பிச்சிருச்சான். இதுலேருந்து ஒரு 2-3 பாருங்கள், பெண்களெல்லாம் எப்படி கேவலமாக பேசியிருக்காரு பெரியார்னு காமிச்சிருக்கான். எல்லோரும் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா தலைகளாக மாறி போச்சு கதை. அந்த மாதிரி பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்படுவது அவர்கள் சமூகத்தின் நன்மதிப்பையும் பாதுகாப்பையும் வழங்கும் என நம்பினார். அதுதான் அவரோட சிஷ்யம் செய்கிறார். யார்? 89 1989 தமிழக அரசு, அங்கே பேர் போட மாட்டானுங்களே, ஆமாம், மாற்றங்களை விரும்பி சீர்திருத்தவாதிகளின் கனவு, அதுக்கு தான் இப்போ புதுசாக 10th கொண்டு வரானுங்க. விரும்பி நனவாக்கும் வகையில் 1989 ஆண்டு தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் அறிமுகம். இந்தியாவிலே முதல்ல அப்போ தான் 2014 என்னமோ தான் ஒன்றிய அரசாங்கம் அதுக்கு சட்டம் கொண்டு வரான், பெண்களுக்கு சொத்தில் சம பங்குடா அப்படின்னு. அப்போ தான் கொண்டு வரான். அப்பயும் இவங்க கூட்டணியாச்சு தான். இவங்க செஞ்சு தான் செஞ்சுருப்பாங்க, எல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. சரியா? முன்னோடி அதுக்கு முன்னாடி 2000 தானே, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 17 வருஷத்துக்கு முன்னாடி அவர் செஞ்சிட்டார். இப்போ கூட அங்கே அரிசிலாம் போடுறானுங்க, 6 கிலோ அரிசி கொடுக்குறானுங்களாமா. அதை நம்மளால் எப்பயே செஞ்சுட்டு போயிட்டார். சரியா? கார்த்தி மியூட்டில் போடுங்க. அச்சட்டம் முன்னோர்களின் சொத்துக்களை உடமையாக பெறுவதில் பெண்களுக்கு சம உரிமை உண்டு என்பதை உறுதிப்படுத்தியது. இன்னும் மாறல, மக்கள் மென்டாலிட்டியில் மாறல. அப்புறம் கேஸ் போட்டு தான் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. பையனுக்கு தான் பொண்ணு தான். ஆனால் கடைசியில் வந்து பார்த்துக்கோ, ஹாஸ்பிட்டலில் கிடந்தானா அது கொடுக்க மாட்டாங்களாம்மா. அடுத்தது முன்மாதிரியாக, நிறைய படித்தவங்களே அப்படி தான் பண்ணுறாங்க. முன்மாதிரியாக அமைந்த இச்சட்டம் தேசிய அளவில் இது போன்ற சட்டங்களை ஏற்றுவதற்கு அடிப்படையாக இருந்தது. இந்த கதையை நாளைக்கு பார்ப்போம். போதும். ரைட்.